திருவடி வணங்குகின்றேன். திருவடி சரி 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 சரி. அம்மா உத்தரவு வழங்கலாம். பிரேமாம்மா சுவாமி. சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானி போற்றி போற்றி. ஐயா நாலு துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. புலியர்கோங்க பொழித்த புகழியர்கோன்களல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிறா நடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமளி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஊழிமளி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும் அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் மாணிக்க வாசுடைய குருவர்களும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். சொக்கநாதவன்பா. எல்லா கருத்தும் இதமா உரைக்கறியேன் நல்லங்கு தீங்குதம நாடறியேன். எல்லாரும் நீரும் வேணி நிமலா மதுரையில் வாழ் ஆரூரா சொக்கநாதா. மதுரையில் வாழ் ஆரூரா சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற அமர்வினை நடத்தி கொண்டு வருகின்றோம். பெருமானுடைய பெரும் கருணை 500 அமர்வுகளையும் கடந்து நிற்பது அவருடைய பெருங்கருணை தான். அந்த கருணைய பத்தி ஏதோ சொல்லணும்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கான கால அவகாசம் அடியன் ரொம்ப கம்மியா தான் கொடுக்குறேன். அதனால அடியவர் பெருமக்களுக்கு பிரேமாம் அவர்கள் நெறிப்படுத்தி அவர்களை அழைத்து சொல்லுவாங்க. முதல் ஒரு 20 நிமிடங்கள் 500 அமர்வுகளா பார்த்த அவர்களுடைய அனுபவங்களை பகிர்றாங்க. அப்புறம் அந்த 21வது நிமிடத்துல இருந்து நம்ம திருவாசக சிந்தனைக்குள்ள போயிடுறோம். அதனால பேசுகின்ற அடியவர் பெருமக்கள் பெருமானை பற்றி மட்டுமே பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க திருவடிக்கு வணக்கம் செய்து கொள்கின்றேன். அம்மா பிரேமம்மா எழுந்தருளுங்க சுவாமி. சிவாய் நம்ம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். இது 501 இன்று அமர்வு. ஏன்னா இவ்வளவு ஆண்டு காலமாக நடந்துட்டு இருக்கு. இது கொரோனா காலத்துல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னிருந்தே ஆரம்பிச்சிருக்கு. ஐயா இவ்வளவு சிறப்பா அதை எடுத்து நடத்திட்டு இருக்காரு. இது ஐயான்னு சொல்ல முடியாது, இறைவனுடைய திருவருள் தான். இந்த குருவனுடைய ஆசியும் இறைவனுடைய திருவருள் தான். அந்த வகையில இந்த அமர்வை பத்தி உங்களுடைய கருத்து என்ன, நீங்க என்ன உணர்ந்தீங்க, உங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்ற அந்த கருத்தை மட்டும் சொன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். நிறைய நேரம் எடுத்துக்க வேண்டாம். நடுவுல நான் சொல்லி போதும் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு நீங்களே நடந்துக்குங்க. ஐயா நமக்கு 20 நிமிஷம் தான் கொடுத்திருக்காரு. ஆனா அடியார்கள் 5 அடியார்கள் வாய்ப்பு, ஒரு அடியார் 1 நிமிஷம் 2 நிமிஷம் பேசுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அதனால அடியார்கள் ஒவ்வொரு அடியார், ஏன்னா முதல்ல இந்த பழ அடியார்கள்னு சொல்றோம் இல்லையா, பழ அடியாருக்கு ஒரு சிறப்பு என்னன்னா ரொம்ப நாளா அந்த அமர்வுல வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க அதிகமா அனுபவம் உணர்ந்திருப்பாங்க. இப்ப புதுசா சேர்ந்தவங்க எல்லாம் கொஞ்சம் தான் உணர்ந்திருப்பாங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த பழ அடியார் உணர்ந்த கருத்து நீங்க கேட்டீங்கன்னா தான் அடுத்து வரவங்களுக்கு எல்லாம் அது உபயோகமா இருக்கும். அந்த வகையில ஒவ்வொரு அடியாரும் அடியேன்னு அழைக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. நான் பெரிய இதெல்லாம் ஆள்லாம் கிடையாது. என் மனசுக்கு பட்டு அவங்கள கூப்பிடுறேன். என்னமா என்ன கூப்பிடலையான்னு நினைக்காதீங்க. முன்னாடி உங்களுக்கு பேர் கொடுத்து
பேசுறேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்க எல்லாம் அழைக்கிறோம். முதல்ல சாந்தி ஆறு மாமாவை அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா. திருவடி வணக்க சாமி. அனைத்தடியார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கிக் கொள்கிறேன் சாமி. சிவாய நம. திருவடி வணக்கம் ஐயா. அனைத்தடியார் திருவடி வணங்கிறேங்க ஐயா. ஐயா நான் எப்ப ஆன் பண்ணிடுவேன், அந்த பேசுறதுல அதை மறந்துட்டேன். சொல்லுங்க சாமி. சாயா அன்பனை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. இந்த ஒரு போற்றியே நம்ம திருவாசனையில தாங்கியா கத்துக்கிட்டோம். பாராயணம் பண்ணிட்டு தான் இருக்கோம் இத்தனை வருஷமா. ஆனா அதை முதல்ல சொல்லணுங்கிறத நம்ம அமர்வுலதான் கத்துக்கிட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி திருவடி வணக்கம், அந்த திருவடி வணக்கங்கள்லாம் முதல்ல எல்லாம் பார்த்தா சிவாய நம்ம சொல்லுவோம், நம்ம சிவாயம் சொல்லுவோம், திருச்சிற்றம்பலம் சொல்லுவோம். ஆனா திருவடி வணக்கங்கிறது நம்ம அமர்வுக்கு வந்துதான் அதை அடியேன் கத்துக்கிட்டேங்கய்யா. நான் அடியன் வந்தது 82வது அமர்வுல தாங்க வந்தேங்கய்யா. அந்த 81 அமர்வையும் நான் விட்டுட்டேனேன்னு ரொம்ப அந்த டைம்ல ஃபீல் பண்ணினேன். கிடைக்காம அந்த டைம்ல கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண. வந்ததுக்கு அப்புறம் முதல் அமர்வு அந்த 82வது அமர்வு வந்த போது எனக்கு ஒண்ணும் புரியலைங்கய்யா. நீங்க இப்போ சொன்னதெல்லாம் எதுவுமே புரியல. எல்லாரும் பேசுறாங்க, என்னவோ சொல்றாரு, எல்லாரும் பதில் சொல்றாங்க, நமக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேன். இவ்வளவு ஜீரோவா இருக்கிறோமே, இதை தொடர்ந்து நம்ம போய் இது என்னங்கிறது நம்ம கத்துக்கணும், என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு தொடர்ச்சியா அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கிறோம். ஏதோ 1-2 அமர்வு விட்டுருக்குமே என்னவோ தெரியல, மேக்சிமம் வந்துட்டு தாங்க இருக்கிறோம். இது என்னன்னா இந்த ரொம்ப இது போக போக ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுங்கய்யா. இந்த இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் வாரத்துல செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 4 நாள் நமக்கு திருவாசக விழா தான் நமக்கு இல்லைங்களா? அந்த சனிக்கிழமை நம்ம செவ்வாய்க்கிழமை பாராயணம், புதன் வெள்ளி 2 நாளும் நமக்கு திருவாசக அமர்வு. அது எப்போ அந்த 6:30 மணி 8:30 மணி ஆகும், 7:30 மணிக்கே ஆன் பண்ணி போட்டிருக்காங்களா முதல்ல இருந்தே பார்த்துட்டு அப்படி ஒரு ஆர்வமா இருந்து அந்த அமர்வை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். சனிக்கிழமை சொல்லவே வேண்டாம், திருப்புகளு இல்லாட்டா யமுனாமா திருப்புகளு, இல்லாட்டி கார்த்தி திருப்புகளு, இல்லாட்டி அம்மா அடியார்களே எல்லாம் பாடுங்க அப்படின்ட்டுருவாங்க திரையம்மா இல்லைங்களா? அப்புறம் அந்த மாதிரி இல்லாட்டி அடியார்களோட சொற்பொழிவு நடக்குது. இதெல்லாம் இந்த வாரத்துல 7 நாளுங்கிறதுல 4 நாள் நமக்கு அந்த வகுப்பு அமர்வுல உட்காந்து அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் அட்டன் பண்றது அந்த வாரம் ஃபுல்லா பேட்டரி சார்ஜ் ஆன மாதிரி ஆயிடுது. அந்த ஒரு வாரத்துக்கு எதை பத்தி வேற சிந்தனைகளே வர்றதில்லை, நசு போட்டுட்டே இருக்கிறது. இதை பத்தி நினைச்சு அப்படியே அதையே என்ன நடந்துச்சு, என்ன பேசணும், அதெல்லாமே அந்த மாதிரி ஒரு ஆனந்தமான ஒரு அனுபவங்க இந்த வகுப்புல. அந்த 4 நாளுமே எங்களுக்கு எழில் ஞான பூஜை தான். அடியனுக்கு எழில் ஞான பூஜை நடத்தின மாதிரி உணர்வு ஏற்படுங்க. அப்புறம் அடியார்கள் சங்கமம் நமக்கு 3 முறை நடந்திருக்கு. அந்த அடியார் சங்கம் எல்லாம் வாழ்க்கையில எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இனி திருப்பி கிடைக்குமா தெரியல. அடியானுக்கு வாழ்நாள் எவ்வளவுன்னு தெரியாது, வயசாயிட்டு போகுது. அதனால இறைவனுக்கு இந்த அடியார் சங்கமா அடிக்கடி நடக்கணுங்க. அதோட இன்னொரு அடியனுக்கு என்ன ஒரு விண்ணப்பம் அப்படின்னா, அடியனோட குடும்பம் நீங்க எல்லாருமே நம்ம எல்லாரும் அடியார் குடும்பம் தான். அடியனோட குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் வாழையடி வாழையா நம்ம திருவாசந்தனை குடும்பத்துல இணைஞ்சு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த அத்தனை குழந்தைகளும் எங்க வாழையடி வாழையா இதுல வளரணும், நீங்க எல்லாரும் வாழ்த்தணும். அதுக்காக அடியார் அத்தனை பேரு எங்க குடும்பத்தை வாழ்த்தணுங்க ஐயா, அடியனோட குடும்பத்தை. இப்ப ஏற்கனவே எங்க பொண்ணு உங்களுக்கு தெரியும், சுதா வந்துருச்சு, பேத்தி வந்துருச்சு. இன்னும் அடுத்தடுத்து வர்ற ஜெனரேஷன் எல்லாருமே இந்த நம்ம குடும்பத்துல பயணிக்கணும். அடியனுடைய விண்ணப்பம், அடியார் அத்தனை பேரும் அதுக்கு நீங்க எங்களுக்கு வாழ்த்துங்க, சரிங்களா? அப்புறம் நம்ம சுதாவுக்கு, சாருமதி அம்மாவுக்கு, மத்த அடியார்களுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி ஞாபக சக்தி அடியானுக்கு இருக்கிறது இல்லைங்க. சொல்றத கேட்டுக்கிற அந்த நேரத்துல நல்லா அனுபவிக்கிறேன்னு இல்லாம அந்த 2 மணி நேரம் ஆனந்தமா சிவ சிந்தனையோட அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தா ஒரு சிலது ஞாபகம் வருது, ஒரு சில ஐயா என்ன சொன்னாரு அப்படிங்கிறது ஞாபகம் வருது. அடியான பொறுத்தரல வேணும் சாமி, எனக்கு அவ்வளவுதான் ஞாபகம் இருக்குது, மனசுல நிக்கிறது இல்ல. அந்த 2 மணி நேரம் இருக்கிறதே எனக்கு என்ன தவம் செஞ்சோமோ தெரியல. அந்த மாதிரி ஒரு மனசுல அவரு என்ன தவம் செய்தனே நெஞ்சமே இருங்கடல் வையத்து அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்துல அதுக்கு ஒரு தவம் கிடைச்சிருக்கு அடியனுக்கு. அதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்றேங்க சாமி. இன்னும் இந்த அமர்வு இன்னும் குறிப்பா என்ன சொல்லணும்னா,
இந்த அமர்வு ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க ஒரு சில அடியார்களா சொன்னீங்க. நம்ம இவங்க நம்ம ஓவி சொல்லி அம்மா, அப்புறம் தேவி அம்மா, பிரியா எல்லாம் சொன்னீங்க, சரவணன், அப்புறம் பிரேமா அம்மா, இன்னும் மற்ற அடியார்கள்லாம் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கெல்லாம் மனமார்ந்த அடியனுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் இந்த குடும்பத்துல பயணிக்கணும். பயணிச்சு இந்த குடும்பம் இன்னும் நல்லா சிறப்பா 1000 அமர்கள் வரைக்கும் வர்றதுக்கு அடியனுடைய வாழ்த்துக்கள் சாமி. பிரேமாமா எல்லாம் அவங்களுடைய முயற்சி எல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் நடக்குதுன்னா அவங்க எல்லாம் ஆரம்பிச்சாங்க, இல்லைன்னு சொல்லல. ஓவி செல்லியம்மா, சரவணால ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து தொண்டு செய்யறது பிரேமாமா. அவங்க யாருமே மறுக்க முடியாது. சரிங்களா? மத்தவங்க எல்லாம் வேணா அந்த நேரத்துக்கு வரலாம், செஞ்சிருக்கலாம். ஆனா தொடர்ந்து செய்யறது பிரேமாமா, ராகவன் ஐயா, இன்னும் எல்லார் பேரையும் நம்ம ஒருத்தர் பேரை சொல்லலாம் விட்டு போயிடும். அதனால எல்லாரும் இந்த குடும்பத்துக்காக தொடர்ந்து தொண்டு ஐயாவோட சேர்ந்து எவ்வளவு தொண்டு செய்யறாங்க. அதுக்கெல்லாம் அடியார்களுக்கு எல்லா வளங்களும் பெற்று சிறப்பா எல்லாரும் நீண்ட ஆயுளோடு தீர்க்க ஆயுளோடும் தேக ஆரோக்கியத்தோடு அனைவரும் எல்லா அடியாரோடும் வாழ்றதுக்கு அடியானுடைய வாழ்த்துக்கள் சாமி. இந்த ஒன்றை உடன் கலந்த அடியார்களுடைய சேர்த்து வச்சிருக்கிறது இந்த குடும்பம் தான். எத்தனையோ உறவினர்கள்லாம் இருக்கிறாங்க, இல்லைன்றது இல்லை. எத்தனை உறவினர்கள் இருந்தாலும் இதே நம்ம குடும்பத்திலேயே எங்க உறவினர்கள் இருக்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் உறவு வலுத்துருச்சு. இப்ப ஜானகியாமால எங்க உறவினர் தான், ரஞ்சிதமணியாம எங்க உறவினர் தான், இல்லைன்றது இல்ல. இப்ப என்ன ஆச்சுன்னா அந்த சிவசாந்தி எல்லாம் எங்க உறவினர் தான். அந்த உறவு ரொம்ப வலுப்பெற்றுச்சு இந்த நம்ம குடும்பத்துல எல்லாம் ஒன்று சேர்ந்துன்னு. அதனால இன்று போல் என்றும் அனைவரும் எல்லா வளங்களும் பெற்றவாழ அடியனுடைய வாழ்த்துக்கள் சாமி. எனது அடியனுடைய உரையை முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் தான் சொல்ல முடிஞ்சது, ஏன்னா டைம் கொஞ்சமா இருக்கிறதுனால நிறைய பேச முடியல. நன்றிங்க. சாருமதி அம்மாவுக்கெல்லாம் இந்த வயசுல இது கிடைச்சிருக்குதுன்னா உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்க சொன்ன அத்தனையும் அடுத்த நாள் பதிவுல போட்டுருவாங்க. நினைச்சுக்கோங்க, எப்படி இவங்களுக்கு இவ்வளவு மெமரி பவரு. நமக்கு ஒண்ணுமே ஞாபகம் வரமாட்டேங்குது. திருப்பி அவங்களது கேட்கும்போது திருப்பி ஒருக்கா நீங்க சொன்னது கேட்ட மாதிரி ஞாபகமா இருக்கும். அதனால அவங்க எல்லாம் சாருமதி அம்மா, சுதா அம்மாலாம் நீண்ட நாள் இந்த குடும்பத்துல தொண்டு செய்யணும். அடியனுடைய விண்ணப்பம். சிவாய நம்ம திருவடி வணங்கிற சாமி. அனைத்து அடியார் திருவடிகளையும் வணங்கிறேங்க. சரியான் அடியன் பேசினால் ஏதாவது தவறுகள் இருந்தா மன்னித்து பொறுத்தரல வேண்டும் சாமி. சிவாய நம்ம. பிரேமாமா நன்றி. சிவாய நம்ம. ஒரு தவறும் இல்லைங்கம்மா. யாரு நம்ம குடும்பத்தை விட்டு யாரு போகணுமா? வந்தா போக முடியாத ஒரு குழுமம் அந்த குழுமம் தான். ஏதோ சில காரணத்தினால சரவணா ஐயா ஒரு வேலையின் பழுவின் காரணமாக வராம இருக்க. இருந்தாலும் அப்பப்ப ஐயா வருவாரு. நம்ம ஓவியம்மா எல்லா அடியாருங்களும் வருவாங்கம்மா, வராது இருக்க மாட்டாங்க. அப்படியே வர முடியல கூட அவங்க யூடியூப் பதிவு எல்லாம் கேட்டுக்கிறாங்க. யூடியூப்ல பதிவுல எல்லாமே கேட்டுக்கிறாங்க. இது என்னம்மா, அது ஒரு அறிவின் வெளிச்சமா? அது திருவாசந்தன்ன்றது அறிவின் ஒரு வெளிச்சம். அது அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அடியார் கூட்டம். இது யாரும் போக மாட்டாங்க. வந்துட்டாங்கன்னா நம்ம ஐயா அப்படி ஆனந்த ஐயா நம்மளா கட்டி பிடிச்சு இழுத்து வச்சிருக்கிறாரு. எத்தனை நாள் கழிச்சு பார்த்தாலும் அவங்கள நம்ம அந்த அன்போட தான் நம்ம அவங்களை எல்லாத்தையுமே பார்க்கிறோம். அவங்களோட பழகம் இல்லைங்களா? ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. அடுத்ததாக சுதா அம்மா வாருங்களம்மா. நீங்க மைக் ஆன் பண்ணிக்கோங்கம்மா. சாந்தியம்மா. சுதா அம்மாக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, இருந்தாலும் அம்மா உடலை அம்மா பேசுங்க அப்படின்னு சொல்ல அம்மா பேசுறாங்க. வாருங்களம்மா. அம்மா ஐயா, அனைத்து அடியார் திருவடியும் வணங்கிக் கொள்கிறேன். வேண்டாங்க ஐயா, நான் அழுதுருவேன். சரிங்க, அனைத்து அடியார் திருவடி நினைக்கிறேங்க. இன்னும் எத்தனையோ ஜாம்பவான்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல என்னையும் ஒரு பொருட்டா நினைச்சு என்ன பேச கூப்பிட்டுருக்கீங்க. நன்றி, மிக்க நன்றி. ஆனா ஐயா 5 minutes எல்லாம் ரொம்ப டூ மச்சுங்க ஐயா. 5 minutesல எப்படிங்க ஐயா பேசுறது? 5 வருஷத்தோட அனுபவத்தை நீங்களே சொல்லுங்க. 5 நிமிஷம் 5 வருஷத்தோட அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு ஞாபகம் இருக்கிறது ரொம்ப ஷார்ட்டா சொல்றேங்க. டைம் ஒரு நிமிஷம் ஏதாவது ஜாஸ்தியாச்சுன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. திருவாசக சிந்தனைக்கு எப்படி நான் உள்ள நுழைஞ்சேன், எப்படி இணைந்தேன் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன பிளாஷ்பேக் போகணும். சின்ன பிளாஷ்பேக்னா நான் 10 வயசு இருக்கும்போது இருக்கிற இடத்துக்கு போகணும். நான் 10 வயசு இருக்கும்போது தான் சிவன் என்னை கவர்ந்தார். நான் யோசிச்சு பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சது 10 வயசு. எனக்கு சிவனை பிடிக்கும், சாமி கும்பிடணும், சிவனை பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்ச டைம் 10 வயசு.
அப்ப எப்படின்னா அம்மா எங்க வீட்டுல வந்து வெள்ளிக்கிழமையானா சிவபுராணம் பாடுவாங்க. சிவபுராணம்னு என்னன்னு கூட தெரியாது. சிவபுராணம் பாடுவாங்க. கூட உட்காந்து ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்து நாங்களும் பாடுவோம். அது அப்படியே மனப்பாடம் ஆகி பாட ஆரம்பிச்சோம். அது பாட பாட பிரதோஷம் சாமியை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி இவருக்கு எல்லாரும் பூஜை பண்றாங்க, நம்மளும் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி, பிரதோஷம்னா சிவனுக்கு இஷ்டமான நாள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, எனக்கு எதெல்லாம் தெரியாதுங்க. அம்மா அப்பாலாம் ஆபீஸ் போயிருவாங்க இல்லைங்க, அவங்க எல்லாம் நம்ம எல்லாம் உட்காந்து இப்ப உட்காந்து பேசுற அளவுக்கு எல்லாம் அப்ப இருக்காதுங்க. அப்போ சரி நமக்கு தெரிஞ்ச சிவனுக்கு பூஜை பண்ணலாம்னு சொல்லி பிரதோஷ பூஜை பண்ண ஆரம்பிச்சேன். என்னென்னலாம் தெரியாது, தண்ணி ஊத்துவேன், தயிர் ஊத்துவேன், பால் ஊத்துவேன், என்னென்ன தோடுதோ எல்லாம் ஊத்துவேன். எல்லாம் ஊத்தி ஒரு பாட்டை போட்டு உட்காந்து சாம்பிராணி பத்தி வச்சுட்டு சாமி கும்பிடு, அழுவ சிரிப்ப எல்லாமே அவர்கிட்ட நடக்கும். அந்த பூஜைனால காரணமும் என்னவோ தெரியல, மிக அருமையான திருமண வாழ்க்கை அமைஞ்சது எனக்கு. அருமையான கணவர், குழந்தைங்க எல்லாம் கிடைச்சாங்க. காக்கிநாடால கல்யாணம் ஆகி வந்தேன். காக்கிநாடா ஒரு ஒரு யாரையுமே தெரியாது, பாஷை தெரியாது, எதுவும் தெரியாது. சிவமே நீங்க எங்க கூட இருக்கீங்க, யாரும் எங்களுக்கு தெரியாது, நீங்க மட்டும்தான் எங்க கூட இருக்கீங்கன்ட்டு வந்தோம். வந்தா பக்கத்துலயே ஒரு அழகான சிவாலயம், அங்க போகணும். அமைதியான ஊரு, பூஜைக்கு பேர் போன ஊரு காக்கிநாடா. பூஜை மட்டும்தான் இங்க நடக்கும். நிறைய எல்லா வீட்லயும் பூஜை நடக்கும். வெள்ளிக்கிழமையான சிவாலயம் போயிடுவேன். சிவாலயம் போய் சாமி கும்பிடுவேன். அப்பதான் தோணுச்சு, ஏன் நம்ம திருவாசகம் எடுத்துட்டு வந்து சிவபுராணம் எடுத்துட்டு வந்து இங்க படிக்கலாம்ல அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. சரின்னு திருவாசகம் எடுத்துட்டு போய் உட்காந்து சாமியில கும்பிட்டு உட்காந்து ஒரு பாட்டு படிச்சுட்டு வருவேன். அப்புறம் வீட்லயும் பூஜை பண்ணும்போது ஒரு பாட்டு படிப்பேன். அப்ப படிக்கும் போதே நான் சொல்லி சாமி கிட்ட, சாமி திருவாசகம் படிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேஜ் படிக்கிறேன், ஒரு வார்த்தை தெரியாது எனக்கு, ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. சிரிச்சுட்டே சொல்லுவேன் அவர்கிட்ட, இப்படியே நேரடியாவே சத்தமாவே சொல்லுவேன், ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது சாமி எனக்கு, நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், படிக்கிறேன், அவ்வளவுதான். இது நீங்க எப்படி ஏத்துக்கிட்டாலும் சரி, ஆனா தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டே தான் படிப்பேன். அப்பதான் வந்துட்டு எனக்கு வந்து திருவாசக சிந்தனையே சாமி எனக்கு அறிமுகப்படுத்தினார். நான் ஆசைப்பட்டேன், நீங்க ஆசைப்பட்டியா, வா உன அர்த்தம் தெரிஞ்சுக்கணுமா, என்னை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, வா உனக்கு நான் இதை விட சிறந்த பரிசு எதுவும் இல்லை உனக்கு, வான்னு சொல்லி என்னை திருவாசக சிந்தனையில இணைச்சார். என் ஃப்ரெண்டு இதுக்கும் வந்து சண்முகப்பிரியா தான் வந்து என்னைய அறிமுகப்படுத்துறாங்க. ஒரு வருஷமா கூப்பிட்டு இருக்காங்க என்னைய வாங்க அப்படின்னு சொல்லி. நான் வந்து எனக்கு குழந்தைங்க பார்க்கணும், படிக்க வைக்கணும், அந்த இதுலயே பார்க்கலாம்னு விட்டுட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள் வாங்க சொல்லி சிவபுராணம் தான் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஜாயின் பண்ணேன். 2021 ஜாயின் பண்ணேங்க. ஆரம்பிச்சது எப்படின்னா, இந்த குரங்கு வந்து தெரியாம இல்வ இலை போட்டதுக்கு முசுகுன் சக்கரவர்த்தி ஆக்கினாரு. நீங்க போன கிளாஸ்ல சொன்னீங்க, எலி தெரியாம தீர்ந்ததுக்கு அரசன் ஆக்கினாரு அப்படின்னு. நான் தெரியாம பூஜை பண்ணதுக்கும் என்னவோ தெரியல, எனக்கு இவ்வளவு பெரிய பரிசு கிடைச்சிருக்கு. திருவாச சிந்தனைங்கிற பரிசு கிடைச்சிருக்கு. ஈடு இணை இல்லாத பரிசு. இந்த கிளாஸ்ல வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரியாதுங்கய்யா, நான் பேசுறேன், என்ன கரெக்டா தப்பா தெரியல, பேசுறேன். எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எந்த சூழ்நிலையில எப்படி நடந்துக்கணும், எந்த கஷ்டம் வந்தா அதை எப்படி கடந்து போகணும், எந்த சந்தோஷம் வந்தாலும் எப்படி நம்ம அதைய வந்து ரொம்ப பெருசா இல்லாம அடங்கி போய் வாழணும், சக மனிதர்களை எப்படி அன்பு செய்ய வேணும், எதிரிகளே இல்லாம எப்படி அன்பா வாழணும், கோபம் இல்லாம எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லறத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், சிவபூஜைக்கு எவ்வளவு, இல்லறம் முடிச்சுட்டுதான் சிவபூஜை, அதுக்கப்புறம் திருவாசகம் நல்லா சொல்லி இன்னும் பல நிறைய வாழ்க்கை பாடங்கள் வந்து நீங்க எங்களுக்கு கத்து கொடுத்தீங்க. அதை வந்து நாங்க சும்மா ஒரு போக்குல கேட்டுட்டு போகாம, நீங்க உணர்ந்து ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ல அதை அப்படியே மனசு உள் வாங்கி அந்த வாழ்க்கை பாடமா அப்படியே ஒவ்வொரு படியா எடுத்து வச்சு நாங்க நருந்து போனோம். இது வாழ்க்கை பாடம். இது மட்டும் இல்லைங்கய்யா, காண்பதெல்லாம் சிவம் அப்படிங்கறதான் அந்த மாதிரி ஒரு அறிவு எனக்கு கொடுத்தீங்க. குருநாதர் என்றா என்ன, குருநாதர்னா யாரு அப்படிங்கிற அடையாளத்தை காமிச்சீங்க. திருநீரோட சிறப்பு காமிச்சீங்க. கண்ணீரோட சிறப்பு, கண்ணீர்னா என்ன, அழுதா சந்தோஷமா, அழுதா என்ன, ஏன் அழுகிறேன் ஏன் சிரிக்கிறேன்லாம் தெரியாது, ஆனா அழுதா நல்லது, அழுதா சந்தோஷம் அப்படிங்கிற கண்ணீரோட சிறப்பு. சாமி பார்த்தா அழுக வரும், சரி நம்மதான் பைத்தியமா இப்ப ஏன் அழுகிறோம், உள்ள வந்து பார்த்தா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பைத்தியங்களா இருக்காங்க, சிவ பைத்தியங்களா இருக்காங்க. நான் தான் பெருசு, நான் தான் சிவனை கும்பிடுறேன், என்ன மாதிரி கும்பிடுறோம் யாரும் இல்லைன்னு நினைச்சா, நம்மெல்லாம் இங்க நம்ம அடியார்களை பார்த்தா நம்ம எல்லாம் எதுவுமே இல்லை, நம்ம எல்லாம் தூசு. இங்க இருக்கிறவங்கள அடியார்களை பார்த்து நம்ம இன்னும் நிறைய கத்துக்கணும், நிறைய ஞானம் வரணும் அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டேன்.
அப்புறம் அடியார்கள் என்ற அன்பான குடும்பத்தை கொடுத்தீங்க. இந்த குடும்பத்துல எத்தனை அம்மா, எத்தனை சித்தி, எத்தனை பெரியம்மா, எத்தனை பாட்டி, அண்ணன், அக்கா, எத்தனை பேர் நம்மளுக்கு குடும்பமா இருக்காங்க. இதுக்கும் மேலா, எல்லாத்துக்கும் மேலா சாமி முருகர். முருகர்னா யாருன்னு எனக்கு அறிமுகப்படுத்தினீங்க சாமி. நான் முருகரே உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இல்லது. முருகரை நான் சின்ன குழந்தையா, அவர் என்னங்க, அவர் தூக்கி மடியில வச்சு கொஞ்சற மாதிரி இருக்கிறவர், அவரை போய் நீங்க வேண்டிட்டு இருக்கிறீங்க. சிவபெருமானை புடிச்சுக்கிறத விட்டுட்டு பிரின்சிபாலை விட்டுட்டு போய் டீச்சரை புடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நான் உங்ககிட்ட சண்டை போட்ட நாளுக்கெல்லாம் ஆனா அவரு முருகர்னா முருகர்னா ஆனந்தம். முருகர் தான் எல்லாமே, அழகு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க. என் குழந்தை இல்ல, சாரி, உங்க குழந்தை உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ இங்க இருக்கிற அத்தனை அடியார்களும் சிவபெருமான்ட்ட விண்ணப்ப வச்சீங்களே, அதற்கு செவிசாச்சு அவர் என் குழந்தை எனக்கு திருப்பி கொடுத்தாரு நல்ல விதமா. இதுக்கு இருக்க அத்தனை அடியார்கள் பாதங்களையும் டெய்லி என் வாழ்நாள் முழுவதும் பூஜை பண்ணி நானு வணங்கிட்டு இருக்கேன். ஐயா, இது எல்லாமே சும்மா வாயில வர்றதில்ல, மனசார உணர்ந்து பேசுற வார்த்தைகள். இது எதுவுமே எளிதா யாருக்குமே கிடைக்காது. எனக்கு கேட்கறது எல்லாமே கிடைச்சிருக்கு, வேணுங்கிறது எல்லாமே கிடைச்சிருக்கு அப்படின்னா சிவபெருமான் நினைச்சாதான் அது முடியும். மாணிக்கவாசருக்கு சிவம் ஞானம் கொடுத்தாரு நேரடியா. நமக்கு அப்படி வர முடியாது. எங்களுக்கு கிடைத்த சிவம் உங்கள் உரை, உங்கள் திருவாச கிளாஸ், உங்களோட ஞானம், உங்களோட அறிவுரைகள், இதெல்லாம் தான் எங்களுக்கு கிடைச்ச சிவமா நாங்க நினைச்சு போடுறோம். இன்று நான் பெருமையா சொல்லலாம், நான் சிவபெருமானை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சா அது தப்பு. நான் சிவம் என்னும் உணர்வுலயே வாழ ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னா அதுக்கு முழு காரணம் நீங்க தான். சிவ இன்பத்திலேயே வாழ்றேன், சிவம்னா இன்பம், சிவம்னா எல்லாம் இன்பமா இருக்கு அப்படின்னா சிவத்தை பட்டு இருக்கங்காட்டிதான். அதுக்கு முழு காரணம் நீங்க தான். உங்களோட அறிவுரைகள், உங்களது இது. ஐயா, இந்த எதுவுமே தெரியாத ஒரு குழந்தைய உங்க கைய பிடிச்சு பற்றிட்டு 500 படிகள் தாண்டி வந்துட்டேன். ஏறி குதிச்சு குதிச்சு விளையாடி 500 படிகள் தாண்டி வந்தாச்சு. இன்னும் எத்தனையோ. யாம் அறியோம் பராபரமே, என்றும் உங்களை தொடர்ந்து சிவத்தை அடைய இறைவன் அருள் புரிய விண்ணப்பிக்கின்றேன். எனக்குள் இருக்கும் சிவத்தை அறிய எனக்கு அருள் புரிந்த என் அன்பு தாய் தந்தையர் பாதங்களை மலரிட்டு பணிந்து வணங்கிக் கொள்கிறேன். அனைத்து அடியார் திருவடிகளையும் வணங்கிக் கொள்கிறேன். ஏதாவது பிழை இருந்தா மன்னிச்சுக்கோ. அனைத்து அடியார் திருவடி வணங்கிக் கொள்கிறேன். சிவாய நம, சிவாய நம. எல்லாருடைய மனத்தில இடம் இங்க சுதாமா ரொம்ப சிறப்பான ஒரு கருத்தை 5 நிமிடம் சொல்ல முடியாதம்மா. அது 5 வருட பதிவு இல்லையா, இது 500 அமர்வு இல்லையா, அதனால இதை சொல்ல முடியாதுதான். ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயம் நம்ம குடும்பத்துல நடந்திருக்கு. நிறைய அடியார் உணர்ந்திருக்கிறோம். அறம்னா எதை சொல்லும், எதை செய்யக்கூடாது அப்படின்ற கருத்தெல்லாம் ஐயா சொல்லிக்கிறாரு. ஐயா சொல்ல வேண்டிய விஷயத்த அவர் சொல்லல, அவர் அப்படியே இதாயிட்டாரு. அதனால அடியனே அதை சொல்ல வேண்டியதாயிப்போச்சு. ரொம்ப சிறப்புங்கம்மா. அடுத்த அடியார்களுக்கு வாய்ப்பு. 3வதாக கலாவதி அம்மா வாருங்கள் அம்மா. கலாவதி அம்மா. சிவாய் நமங்க ஐயா, திருவடி வணக்கம். அனைத்து அடியார்களையும் மனம் மெய் மொழிகளால் வணங்கிக் கொள்கிறேன். நான் இங்க அப்புறம்தான் இந்த திருவடி வணக்கம்ன்றதையே கத்துக்கினேன். இது திருவடி வணக்கம்ன்றது நான் எங்க போய் பேசினாலும் அது தானாவே வந்துடுது. திருமுறை வகுப்புல நான் பேசணும்னு எல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க. இப்ப என்னடான்னா புது மொழி ஒண்ணு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. சாயா அன்பினை நாகரும் தழைப்பவர் சாயே ஆகி வளர்த்தனை போற்றின்னு. இந்த மாதிரி ஒரு கருத்தும் எங்கேயுமே கேட்காத கருத்துகள் நம்ம இந்த திருவாசக சிந்தனையில கேட்கறது எதுவுமே. எவ்வளோ வகுப்பு போறேன், நானு எவ்வளோ போறேன். ஆனா இந்த மாதிரி ஒரு வாழ்வியல் கல்வி இதுன்னு சொல்லலாம். திருவாசக சிந்தனைன்னு தான் உள்ள நுழைஞ்சோம். ஆனா இது வாழ்க்கைக்கு தேவையான கல்வி அப்படின்னு தான் முடிவு பண்ணின்னு இருக்கிறோம்.
அந்த சிந்தனையிலேயே நம்மளை வச்சிருப்பாரு. நான் 105வது அமர்வுல இருந்து தான் வரேன். ஆனா மிஸ் பண்ணவே மாட்டேன். அப்பெல்லாம் சாயந்தரம் தான் வெளியே போவேனே. வெயில்னா நான் வெளியே போக மாட்டேன், ஆனா சாயந்தரத்தெல்லாம் வெளியே போவேன். எப்ப வந்து சேர்ந்தனோ அந்த புதன் வெள்ளி எல்லா வேலையும் ஒதுக்கிட்டு அது கடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுல உட்கார ஆரம்பிச்சு இப்ப ஒரு அடிமையாவே ஆயிட்டேன்னு சொல்லலாம். இந்த வகுப்புக்கு ஒரு அடிமை ஆயிட்டேன். நான் அமெரிக்கா போயிருந்த அப்ப கூட அந்த 3 மாசமும் விடவே இல்லை. அங்க எனக்கு காலையில 11 மணி, ஆனா இங்க ஐயா நடத்துறது அங்க கரெக்டா எனக்கு வசதியா ஒரு வகுப்பு விடாம நான் கேட்டுட்டு இருக்கிறேன். அது ஏன்னா அந்த நம்மள வந்து அந்த சிந்தனையிலே வச்சிருக்காரு. நான் பேச வந்தது என்னமோ, நான் பேசுறது ஏதோ அப்படியே நான் ஆயிப்போச்சு இப்ப எனக்கு. நானு அப்படி அதாவது நம்மள அந்த திருவா சிந்தனையிலே அந்த நினைப்புலயே வச்சிருக்கிறதால அந்த 2 மணி நேரம் வர்ற வினையில அப்படியே அந்த வாசித்துக்கிட்டே நின்றுடுது, நம்மள வந்து அண்டாது. அதே மாதிரி ஒரு புதன்கிழமை 2 மணி நேரம், வெள்ளிக்கிழமை 2 மணி நேரம்னு பாருங்க. அப்ப எவ்வளவு நாள் இந்த 5 வருஷமா அவ்வளோ வினைப்பெண் நம்மள தடுத்து அங்க வாசிப்புலயே வைக்கிறது நின்றுடுது. ஏன்னா அந்த சிந்தனை மத்தவங்களை பத்தி நினைக்கிற சிந்தனையே இல்லாம போயிடுறோம்ல, நம்ம அந்த சிவ சிந்தனையிலேயே இருந்துடுறோம். அதனால அப்படி போயிடுறோம். அவரை பேச்ச கேட்டுதான் நான் வந்து சித்தாந்த வகுப்புக்கே போனேன். நான் ஐயோ இது தெரிஞ்சுக்கணும், நம்ம இவர் இவ்வளவு கருத்து சொல்றாரு, நமக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கேன்னு சொல்லிட்டு சித்தாந்தத்தை படிக்க தூண்டினதே எனக்கு ஐயாவுடைய வகுப்பு தான். அந்த வகுப்புக்கு போய் தான் நான் வந்து எனக்கு சமய தீட்சை கிடைச்சது, விசேட தீட்சை கிடைச்சது. எந்த தீட்சை கிடைச்சாலும் ஐயா வந்து அந்த அன்பா செய்யற பூஜை, நீங்க என்ன பூஜை செஞ்சாலும் ஒரு அருகம்புல் கிடைச்சாலும் நீங்க அன்பா வைங்கன்னு சொல்லுவாரு. ஆனா என்னுடைய வாழ்க்கை முறை அவருக்கு தெரியும். நாங்க 2 பேர் தான் இருக்கோம் வீட்டுல. நாங்க இப்படிதான் 24 மணி நேரம் எங்களுக்கு அப்படியே ரொட்டேஷனா இருக்கும். இந்த நேரம் இது, இந்த நேரம் இந்த நேரம் இதுன்னு கேப் இல்லாம நாங்க வச்சுப்போம். ஏன்னா எங்களுக்கு மனசு சதறக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இதுதாங்க ஐயா நான் செய்யறேன், இதுதான் செய்யறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க செய்யறதுதான் தொண்டு, சிவத்தொண்டு, இந்த பூத்தொண்டு செய்யறதோ இதெல்லாம் சிவத்தொண்டுன்னு எங்களை ஊக்குவிச்சவரும் அவர் தான். நான் ஜோதிலிங்கம் போக்குள்ள ரொம்ப முட்டி வலிக்குது ஐயா, போவ முட்டலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னப்ப கூட அவருக்கு ரொம்ப முட்டி வலி வந்துருதுன்னு சொன்னப்புறம், இல்லைங்க மாமா, நீங்க ஊசி போட்டு எப்படியாவது போய் வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஊக்குவிச்சவர் அவரு தான். அவரு சொல்லுவாரு, சந்திரனையும் பாம்பும் தலையில வச்சிருக்கிற பெருமானை நம்ம கும்பிடுறோம், அவ்வளோ பகை உள்ள வச்சிருக்கிற இருக்கோம். அதனால நம்ம யாருக்கிட்டையுமே பகையா இருக்கக்கூடாது. பகையவ நீங்க பகையா இருந்தீங்கன்னா, எப்படி பயமுறுத்தி சொன்னாருன்னா, நீங்க பகையா இருந்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல அவங்களே வந்து கிட்ட வந்து நமக்கு இருந்துருவாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அத கேட்டு உண்மையில சொல்றேன், 3 பேருக்கிட்ட நான் சொந்தக்காரவங்க நெருக்கமானவங்க கிட்ட பேசாம இருந்தது, நானே வெளியே போய் அவங்க கிட்ட பேசியிருக்கிறேன். அது என்னன்னா, இந்த மாதிரி பசங்க போன்ல பேசினாலும் அந்த 6 to 8 பேசுவாங்க. எனக்கு ஒருத்தரா 4 பேரும் பேசுவாங்க, அவங்கவுங்க டைமுக்கு பேசுவாங்க. நான் எடுத்து பேசிதான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்ப பேசும்போதெல்லாம் எங்க ஐயா அப்படி சொன்னார்ரா, என் பையன்கிட்டயும் சொல்லுவேன், என் பொண்ணுகிட்டையும் சொல்லுவேன். நம்ம உரிமையை அவங்ககிட்ட தான் சொல்ல முடியும். மாப்பிள்ளைகிட்ட மருமகிட்ட பேசும்போதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா அவங்ககிட்ட, நம்ம பிள்ளைங்கிட்ட நம்ம சொல்லுவேன். இன்னைக்கு என்ன நடத்துன்றத எங்க வீட்டுக்காட்ட அப்படியே மனப்பாடமா சொல்லினே இருப்பேன். அவரு கேட்டுன்னு தான் இருப்பாரு. இருந்தாலும் இப்படி சொன்னாருங்க, இது இப்படி சொன்னாருங்கன்னு சொல்லி குடும்பமே மாறி போச்சுன்னே சொல்லலாம். என் வீட்டுல அப்படியே ஆகி போச்சு. அந்த மாதிரி சொல்லி நான் ஒரு கல்யாண நாளுக்கு கோயிலுக்கு போயின்னு இருக்கிறேன். அப்ப நாங்க வண்டியில பேசினே போறோம் மணக்குளனார் கோயிலுக்கு. ஏங்க ஆனந்தையா அப்படி சொல்லியிருக்காரு, நீங்க பேசாம இருக்க கூடாதுங்க, அவர்கிட்ட பேசிடுங்க, உங்க அண்ணன்கிட்ட எங்கேயா பார்த்தா பேசிடுங்க அப்படின்னு சொல்றேன். அது என்னமோ தெரியல, ஆண்டவனா கொண்டாந்து அவரை நிறுத்துறாருன்னு. நாங்க அப்படி கோயில் உள்ள நுழையிறோம், அவர் வெளியில வராரு. அப்ப அப்படியே எங்களுக்கு சிலுத்து போச்சுங்க, சொல்லி முடிக்கிறோம் வந்துட்டாருங்க. இது சிவனே கூட்டி வைக்கிறாரா அப்படின்னு கூட ஆயிடுச்சு எனக்கு. அப்படியே 2 பேரும் காலில் வந்து, மாமா ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படின்ட்டு அவரு மலைச்சு போய் நின்னுட்டாரு. ஏம்மா அவன் பெரிய மனுஷன் ஆயிட்டான், அவன் ஏமா என் காலில் விழறான்னாரு. இல்ல மாமா, அவரு உங்க தம்பி தானே, எதா இருந்தாலும் நீங்க தான் செய்யணும், நீங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, எங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாள் அப்படின்னு. சரிம்மா, ஏன் தெரியுமா, நீ என் பொண்ணு மாதிரிதாம்மான்ட்டாரு. ஆனந்தையா சொன்னதை மனசுல உறுத்தின்னு அழுத்தி நினைச்சிருந்ததால அந்த சிவனை எனக்கு கூட்டி வச்சாரு பாருங்க அப்படின்னு நினைச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னும் 2 சொந்தக்காரங்களும் அந்த மாதிரி பேசினேன்னு வைங்களேன். நானே தான் போய் பேசினேன் வழியே.
அவங்க பேசினா பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் பேசணுன்னு என் கையை பிடிச்சிக்கிறாங்க, அவ்வளவு ஆனந்தப்படுறாங்க. அப்ப வந்து இதெல்லாம் வாழ்க்கையில நடக்குதுன்னா ஐயாவுடைய பேச்சை கேட்டதாலதான். முக்கியத்துவம் அவருடைய பேச்சு வந்து மனசுல பதிஞ்சு போனதாலதான். இந்த நம்மள இந்த மாதிரி சிந்தனையிலேயே வச்சிருக்கிற புண்ணியம் வந்து அவரு குடும்பத்துக்கு எவ்வளோ நல்லது செய்யும் அப்படின்னு நான் மனசார வாழ்க்கிறேன். அப்புறம் இந்த எல்லா வகுப்பும், எந்த வகுப்பும் யார் வேணாலும் போலாம். ஆனா நமக்கு இந்த வகுப்பு தான் சுதந்திரம் கொடுத்த வகுப்பு. இந்த வகுப்பு தான். ஏதாவது ஒரு நடத்தினே இருப்பாரு. சந்தேகம் சொல்லி சொன்னோம்னா மத்த வகுப்புலாம் எழுதி வச்சுக்குவாங்க, கடைசியில கேளுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஐயாவை அப்பயே கேட்போம், நம்ம அப்பயே கேட்போம். இந்த மாதிரி மறந்துருமே, நமக்கு வயசாகி போச்சு, அதனால மறந்துரும். அதனால உடனே சொல்லுங்க சாமி, என்ன சாமி அப்படின்னுவாரு. யாரா இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரே நீதி தான் அப்படி சொல்லுவாரு. அத சொல்லிட்டுதான் அடுத்ததுக்கே போவாரு. இதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாதது. எவ்வளவு பேரு நான்லாம் சேர்ந்தப்பெல்லாம் 20 பேர் தான் வருவோம். அப்போ வந்து எல்லாருமே பேசுவோம். அன்னன்னைக்கு வந்து அந்த ஒரே பாடம் தான், ஒரே ஆசிரியர் தான் நடத்துறாரு. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்கு அந்த குரல் பதிவு கொடுங்க சாமின்னுவாரு. அது எல்லாரும் கொடுப்போம், அதை எல்லாருமே நாங்க கேட்போம். ஆனா எல்லாருக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஆன்மாவுக்கும் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான நாட்கள். ராத்திரி வகுப்பு முடிஞ்சு உக்காந்து அந்த குரல் பதிவு படுத்துட்டு தான் தூங்குவோமே. அதெல்லாம் ஒரு காலம்னு நினைச்சுக்கிறேன். இப்ப எல்லாம் ரொம்ப முடியாம போயிடுது, எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு போயிடுது. இந்த அடியார்களோட இருக்கிறதுல என்ன ஒரு என்னன்னா, அதாவது செப்பு சொம்பு இருக்கு இல்லையா, 2 நாள் விளக்காம விட்டா பாசி போயிடும், அப்படியே பச்சை போயிடும். அதே மாதிரிதான் நம்ம 2 நாள் வந்து அடியார்களோட கலக்காம இருந்துட்டானா நம்ம சிந்தனை மாறி போயிடும். உலக பந்தத்துல போய் மாட்டிக்கிறோம், உடனே அதுல போய் மாட்டிப்போம். அதனாலதான் அடியாரோட இருங்க, அடியாரோட இருங்க, அடியாரோட இருங்கன்னு ஐயா. அடியார் குடும்பத்துல இருங்க, அடியார வணங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரியேதான் இருக்கிறோம் நம்ம. அப்படிதான் போகுது நமக்கு. அந்த அப்புறம் திருப்புகழ்னா என்னன்னே எனக்கு தெரியாது. இங்க வந்த அப்புறம் அந்த கார்த்திக் ஐயாவும் யமுனா அம்மாவும் போட்டுன்னு திருக்குறள் சொல்லி கொடுப்பாங்க. அவரு சொல்லி கொடுக்கறது கம்பீரமா இருக்கும், அம்மா சொல்லிக்கிட்டு மெலோடியா அப்படியே நெஞ்சு அப்படியே தவழற மாதிரி இருக்கும், தொட்டு தடவின்னு போற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இங்க வந்துதான் நான் கத்துக்கினேன். அதெல்லாம் கேட்டு இப்பெல்லாம் கோயிலுக்கு போனா வெறும் பூ மட்டும்தான் எடுத்துன்னு போறது. பூமாலை பாமாலை அவ்வளவுதான் அப்படின்னு ஆகி போச்சு. இப்பெல்லாம் தேங்காய் பழம் அதெல்லாம் மறந்தே போயிட்டேன். பூ போட்டு சாமி கும்பிடுறோமா, அப்படியே உக்காந்து அப்படியே பாடிட்டு வந்துடுறது. அந்த மாதிரி வாழ்க்கையே மாறி போச்சு. நிறைய பேசலாம், ஆனா மணி ஆகுது. அதனால அப்புறம் விட்டு கொடுப்பது எப்படின்னு ஐயாட்டம் தான் கத்துக்கணும். அத நான் வந்து வந்த புதுசுல அப்படிதான் நினைச்சேன். என்னடா இப்படி எல்லாம் பேசுறாரு, இவ்வளவு சின்ன பையனா இருக்கு, சாரிங்க, இவ்வளவு சின்ன பையனா இருக்காரு, இப்படி எல்லாருக்கிட்டையும் இவ்வளவு அன்பா, இவ்வளவு பணிவா. அவருடைய வெற்றிக்கு காரணமே அந்த அன்பு பணிவு தான். யாருக்கிட்டையுமே முகம் சுழிச்சு பேசுனதே கிடையாது. சாமி தப்பா நம்ம கேள்வி கேட்பாரு, நம்ம ஏதாவது தப்பா சொல்லிட்டாங்களோ அப்புறம் சாமி அப்படிதான் கேட்பார தவிர தவறா சொன்னாங்கன்னு தப்புன்னு அவர் வாயில வந்ததே கிடையாது. அந்த ஒரு அன்பு தான் இவ்வளவு பேரையும், அந்த 60 பேரையும் கட்டி போட்டு வச்சிருக்கு. இப்ப 60-70 ஆயிப்போச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இத மாதிரி நாங்க வந்து பசங்க இல்லாம தனியா இருக்கிறோம் வீட்டுல. ஆனா இதுதான் வந்து மனசு தைரியத்தை கொடுத்ததே. இது வந்த அப்புறம் சாமி எல்லாத்துக்கும் சாமி இருக்காரு, நீங்க அன்பை செலுத்துங்க சாமி, அவரு செய்வார் எல்லாம் அப்படின்னு மனசு தைரியம் இப்பெல்லாம் ரொம்ப அப்படி ஆயிடுச்சு. பசங்கெல்லாம் அப்ப போன் பண்ணுவாங்களான்னு உட்கார்ந்து இருப்பேன். இப்பெல்லாம் ஏண்டா பண்றாங்கன்னு ஆயிப்போச்சு எனக்கு. ஏண்டா பண்றாங்க, இட இருக்குது நமக்கு. பாடம் கேட்கறது, அது கேட்கறது, இதெல்லாம் யூடியூப்ல கேட்கறது, இதெல்லாம் இடையில ஒரு நாள் தவறிட்டாலும் தூங்கிட்டாலும், அதாவது அசந்து தான் தூங்கிடுவேன். தூங்கிட்டா உடனே 10 மணிக்கெல்லாம் வச்சு போட்டு கேட்டுருவேன். அதே மாதிரிதான் பங்குனி உத்திரம் கோயிலுக்கு போயிட்டதால எனக்கு அந்த அமர்வு வர முடியல. வந்து டாக்டர் போற மாதிரி ஆயிடுச்சு. பசங்க எல்லாம் பேசுவோம், அவங்க கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றதாயிடுச்சு. அதனால என்னால வர முடியாம போயிடுச்சு. எனக்கு தெரியாது 500வது அமர்வுன்றதையும் நான் பார்க்கல.
நேத்து இன்னைக்கு சமைச்சிக்கினே ஐயோ அதை கேட்காம விட்டுட்டோமே, இப்ப கேட்போம்னு கேட்கும் போதுதான் தெரிஞ்சது 500 அமர்வு அப்படின்னு. அதனால ஐயா மணி ஆகுதுங்க ஐயா. அதனால அவருக்கு வெற்றியே, அவருடைய வாழ்க்கையினுடைய வெற்றியே அவர் விட்டு கொடுத்து வாழறதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஐயா உன்னுடைய பணிவுக்கும் அன்புக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா. திருவடி வணக்கம். அதிகமா பேசிட்டோனோ என்னமோ. நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மகிழ்ச்சிங்கம்மா, சிறப்பான கருத்து சொன்னீங்க. அடுத்ததாக சுகந்தி அம்மா வாருங்கள் அம்மா. சாயா அன்பின் நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்ததை போற்றி. இங்கு கூடியிருக்கும் அனைத்து அடியார் திருவடிகளையும் செல்லிமேல் சூட்டி மனப்பொடி கைகளால் பணிந்து வணங்கியது எங்க அப்பா சொக்கநாதன் திருவருளாலும் எங்க அம்மா மீனாட்சி கருணையாலும் இத்தனை பேர் இருக்கிற சபையில என்ன பேச பிரேமமா அழைச்சது மிக்க நன்றிம்மா. எத்தனையோ நாள் நான் நினைப்பேன், எப்படி நமக்கு இந்த பந்தம் கிடைச்சது அப்படின்னு. என் நண்பர் சொன்னாருன்ட்டு நான் திருவாசக வகுப்புக்கு முதல்ல போயிருந்தப்ப திருவாசகம்னா என்னன்னே தெரியல. இத்தனைக்கு எங்க அம்மா எங்க அப்பா எல்லாரும் படிப்பாங்க, திருவாசகம் பதிகம் படிப்பாங்க, எல்லாம் படிப்பாங்க. நான் அதை பத்தி என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை. திருவாசகத்தை என்னன்னு தெரிஞ்சுக்காமல இருக்கிறோமே, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவோம் அப்படிங்கிறாங்களே, என்னைக்கு நமக்கு பொருள் தெரியும்? பெருமானே, எனக்கு எப்ப நான் பொருளை தெரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு. இப்ப ஒரு நண்பர் சொன்ன, எனக்கு இதெல்லாம் தெரியறதுக்கு ஒரு குரு கிடைப்பாரா அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாரு, என் நண்பர் சொன்னாரு, மடத்துல இருக்கிறவர், அவர் சொன்னாரு, அம்மா நீங்க தீட்சை வாங்குறதுனாலயோ இது பண்றதுனால இல்லம்மா, நீங்க விடாம நமசிவாய மந்திரம் சொல்லிக்கிட்டு இருங்க, உங்களை தேடி குரு வருவாரு அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த ஆன்மாவுக்கு பெருமான் கருணை கொடுப்பாரு. எங்க போனாலும் பெருமானே எனக்கு யாரு குரு, எப்ப எனக்கு குரு வருவாரு, எப்ப இது பண்ணுவாரு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் பெருமாள் எனக்கு குரு கிடைக்கணும், எனக்கு குருவை சீக்கிரம் காட்டு, நானும் குருவோட இது பண்ணி உன்னை என்னையும் நினைக்கணும், விடாம இருக்கணும், உன் நினத்திலேயே இருக்கணும் பெருமானே, என்னை காப்பாத்து, எனக்கு குருவை காட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஏதோ ஒரு நாள் திடீர்னு திருவாசக சிந்தனை அமர்வு அப்படின்னு ஒரு, அதுவும் முடிய போகையில கேட்டேன். முடிய போகையில அந்த அம்மாவோட என்ன நீங்க முடிய போகையில வந்திருக்கீங்கன்னு, இது என்னைக்கு நடக்குது என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. அப்புறமா அதை நான் குரூப்ல வர்ற மெசேஜை கவனிக்க ஆரம்பிச்சேன். திருவாசக சிந்தனை அமர்வு அப்படின்னு சொல்ல போனா நான் ஆதி வேல்மாறல் நடத்துற அன்னைக்குதான் ஐயா கிட்ட பேசினேன். ஐயாட்ட பேசிட்டு, ஐயா என்னை இந்த குடும்பத்துல சேர்த்து விடுங்க, ஏன்னா என்னைக்கு எப்ப வருதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கவும் ஐயாதான் என்னைய வேலுண்டு வினை இல்லை குடும்பத்துல சேர்த்துட்டு இந்த இது லிங்க் வருமா, நீங்க இது தொடர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு. அப்படி சொல்லும் போதும் எனக்கு நம்ம இதெல்லாம் இது பண்ணும்போது நம்ம இது பண்றோம், திருவாசகம் நமக்கு தெரியலையே அப்படின்னு. ஆனா ஐயாவோட அந்த அமர்வுல ஒவ்வொரு அமர்வும் கேட்கும்போது இன்னைக்கு ஏதாவது எனக்கு ஒரு கேள்வி தோணுச்சுன்னா அன்னைக்கு அம்மா ஐயா வாயால எனக்கு அந்த இதுக்கு பதில் பெருமான் காமிச்சு கொடுப்பாரு. அப்ப நினைச்சேன், இந்த திருவாசக சிந்தனை அதெல்லாம் நான் உணர்வு வள்ளலார் சொன்ன மாதிரி கடைபிடித்தேன் கொள்வார் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இதாயிடக்கூடாது. எனக்கு இந்த அனுபவத்தை கொடுத்ததுனால நான் எல்லாருகிட்டையும், உனக்கு கஷ்டமா இருக்கா, உனக்கு மனசு வேதனையா இருக்கா, ஒரு 10 நிமிஷம் இந்த திருவாசக சிந்தனை அமர்வு கேளு, உன் கவலையெல்லாம் தீரும், உன் பிரச்சனைக்கு இந்த பெருமான் எங்க ஐயா மூலமா உனக்கு பதில் சொல்லுவாரு, நீ கேட்கறதெல்லாம் கிடைக்கும், உனக்கு வேற எதுவுமே வேண்டாம், நீ கோயிலுக்கு போக வேண்டாம், குளத்துக்கு போக வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம்,
நீ 10 நிமிஷம் இந்த திருவாசக சிந்தனை அமர்வு கேளு. கேட்க கேட்க ஒண்ணு இதாகும். ஏன்னா பெருமானோட கருணை என்னையும் ஒருவனாக்காம எல்லா அன்மாவையும் ஆக்குவாரு அப்படிங்கிறது விட இந்த ஐயா சொன்ன மாதிரி இந்த கண்ணீரை பெருமான நினைச்சா பெருமான நினைக்கும் போது வர்ற இந்த கண்ணீர் இத உணர வச்சது நம்ம இந்த குடும்பமும் இந்த நம்ம ஐயாவும் தான். இந்த குடும்பத்திற்கு என்னை பெருமான் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சு இதுவரை பேச என்னை அனுபவிச்சதுக்கு அனைத்து அடியாருக்கும் பிரேமாமாவுக்கும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி அம்மா. சிவாய நம்ம சிவாய நம்ம திருடி வணக்கம்மா. எப்பவுமே சுகந்தி அம்மா வந்து உணர்ந்து உணர்ந்து பேசுவாங்க. அவங்க பேசக்குள்ளேயே அந்த குரல்லே அவங்களுக்கு மாறிடும். அந்த அளவுக்கு அந்த குணம், அந்த என்ன சொல்றது, அந்த பேச்சிலேயே அவங்களுடைய ஆற்றல் தெரியும். அந்த மாதிரி அம்மாவுடைய வார்த்தைகளை மனசை நெகிழ வச்சிச்சு, எல்லாரையும் அழ வச்சுட்டாங்க அம்மா. சிவ அருமை அருமைங்க அம்மா. ஐயா இன்னும் 2 அடியாருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாங்க ஐயா, கோச்சுக்காதீங்கய்யா. சிவாய நம்ம. புஷ்பலதாமா, ஆபடி புஷ்பலதாமா வாருங்கள் அம்மா. திருவடி வணக்கம் ஐயா. அனைத்தடியாருக்கும் திருவடி வணக்கம் ஐயா. இந்த 500வது அமர்வு என்பது ஒரு வியப்பான ஒன்று. நிஜமான நான் இதுல இருப்பேன்றது நினைச்சு கூட பார்க்கல. ஒரு தடவை அக்கா எனக்கு கண் ஆபரேஷன் பண்ணி இருக்கும் போது எங்கள் இல்லத்திற்கு எனக்காக உதவி பண்றதுக்காக வந்திருந்தாங்க. அப்ப ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தைக்கு இப்பயும் அப்படிதான் நடக்கிறது. ஒரே வார்த்தைக்கு நீங்கள் 4 வகுப்பு கூட எடுக்கிறீங்க. அன்னைக்கு ஒரு வார்த்தைக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வகுப்பு நடந்தது. அக்கா இந்த ஒரு வார்த்தைக்கே இவ்வளவு பதம் பிரிச்சு இவ்வளவு அர்த்தங்கள் சொல்லி அப்படி நான் கண் ஆபரேஷன் பண்ணிருக்கேன். அன்ன கூட அவங்க பக்கத்துலயே உட்காந்து இதை கேட்டுட்டே இருந்தேன். ஆனாலும் அதுக்கப்புறம் அந்த வகுப்புல சேரல. நான் சேர்ந்தது 2022 டிசம்பர் மாசம் தான் நான் இந்த வகுப்புல சேர்ந்தேன். 22ல சேர்ந்திருக்கேன். நான் இந்த 3 வருஷம் நானும் தொடர்ந்து வரேன். ஆனா தொடர்ந்து வந்தாலும் இப்ப உணர்ந்த அடியார்கள் உணர்ந்த அளவுக்கு நான் உணரலன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஏன்னா நான் அடிக்கடி கலந்து கொள்ள இயலாத நிலைமை வரும். இப்ப ஜானகி அம்மாலாம் ஒரு 5 அமர்வு தான் கலந்துக்காம இருந்திருக்காங்க. மற்ற அமர்வுகள்லாம் அவங்கலாம் கலந்துக்குவோம். ஆனா நாங்க சின்ன இடர்பாடு வந்தாலும் நாங்க கலந்துக்க மாட்டேன். ஆனா அந்த நேரத்துல அந்த இடர்பாடுகளுக்கு நம்ம இது பண்ணும்போது நம்ம அனுபவிக்க முடியாது, கேட்க முடியாதுன்ற காரணத்தால் கலந்து கொள்ள முடியாது. ஆனா ஐயா இந்த இதுல கலந்துக்கிறது முதல் இது திருவடி வணக்கம்ன்ற ஒரு இது அனைத்து அடியார்களும் நம்ம சிவனாக பார்க்கிறோம். அவர்கள் திருவடி நமக்கு சிவனுடைய திருவடியாக நினைத்து வணங்குகிறோம் என்ற அந்த இது ரொம்ப பெருமைக்குரியதுங்க ஐயா. முதல் காரணம். 2வது இந்த நிஜமான சொல்ல இந்த அடியார் கூட்டத்திற்கு நான் பெருமைப்படுறேங்க ஐயா. திருவாசக சிந்தனை நீங்கள் உணர்ந்து சொல்லும் போது நாங்களும் அதுல ஒருவரா மாறிடுறோம் அந்த இடத்துல. ஐயா அடுத்து ஆனா எங்களை என்ன எது கேட்க மறந்துட்டோமோ என்ன அந்த உணர்ந்து கேட்கிறோம். அந்த நேரத்துல அந்த சில விஷயங்கள் புரிய வைக்கிறதுக்காக நீங்க மெனக்கிடற அந்த உணர்ந்து சொல்ல சில எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்லி எங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நீங்க செய்யறீங்க பாருங்க ஐயா. அந்த இது ரொம்ப என்ன செய்யுது, எங்களுக்கு எங்க படிப்பறிவில்லாத நாங்கெல்லாம் அந்த எங்களுக்காக உணர்த்துக்காக ஐயா இப்படிலாம் எவ்வளவு எளிமையாக்கி அது எப்படிலாம் சொல்லணும், நம்மளுக்கு எல்லாருக்கும் எல்லா அடியார்களுக்கும் புரியணும்ன்ற விதத்துல நீங்க சொல்றீங்க பாருங்க ஐயா. நிஜமான அது நாங்க பாராட்ட வேண்டியது. சிப்பிக்குள்ள இருக்க முத்தை எடுத்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஐயா. 2 பேரும் ஓவியம்மாவும் திருத்த சரவண ஐயாலாம் சிற்பிக்குள்ள ஒரு முத்து இருக்கிறத தெரிஞ்சு அந்த முத்தெடுத்து எங்களுக்கு கொடுத்து நாங்க அதை அனுபவிக்கிறோங்க ஐயா. அந்த முத்தை நாங்க அனுபவிக்கிறோம். சிவம்ன்றது என்னன்றதை நாங்க உணர்றது நிஜமா செய்யுங்க. நாங்களாம் அக்காலாம் எப்போ உணர்ந்திருக்காங்க. ஏன்னா ஐயாவும் எங்க மாமாவும் சிவத்திலேயே இருந்ததுனால அக்காலாம் நிறைய நாள் உணர்ந்திருக்காங்க. நாங்க சில யாத்திரைக்கு மட்டும் தான் போயிட்டு வருவோம். ஒரு இம்பார்ட்டன்டான ரொம்ப தூரத்துல போற யாத்திரைக்கு மட்டும் கூட போயிட்டு வருவோம். நாங்க சென்னையில இருக்கிறதுனால என் தங்கை 2 பேரும் எல்லாமே அதே கடலூர் பக்கமே இருக்குது. அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து போயிடுவாங்க. ஆனா நான் தனியா இருக்கிறதுனால போக முடியாது, யாத்திரைக்கு போக முடியாது. ஆனா சில யாத்திரைக்கு மட்டும் போயிட்டு வருவோம். ஆனா அவங்க சிவன் எல்லாம் உணர்ந்தது நான் உணர்ந்தது இப்ப திருவாக சிந்தனையில வந்துதாங்கய்யா. நிஜமாலும் அம்மா சேர்த்துட்டானா பிரேமாமாவுக்கு ஒரு குணம், அவங்க எதுல சேர்ந்து அனுபவிச்சாலும் அதுல எங்களையும் சேர்த்து அனுபவிப்பை விடுவாங்க.
அவங்க வந்து யோகா அந்த வேதாந்திர மகரிஷியுடைய இதோடைய சேர்ந்தப்ப நாங்களும் அதை கத்துக்கணும், உடற்பயிற்சி எல்லாம் செய்யணும், அந்த தியானம் எல்லாம் பண்ணணும், எங்களையும் சேர்த்து வச்சு அதையும் அனுபவிக்க வச்சாங்க. இன்று வந்து இந்த நிகழ்ச்சியிலையும் எங்களை திருவாவ சிந்தனையும் சேர்த்து விட்டு இதனுடைய பயனை நாங்களும் அனுபவிக்கணும், சிவத்தை உணர்றதுக்கு எங்களுக்கு ஒரு வழி காமிச்சியா இருந்திருக்காங்க. அந்த சிவத்தை நாங்க நல்லா உணர்றோங்க ஐயா. நீங்க சொல்லும் ஒவ்வொருவதும் சரியை கிரியை யோகம் செய்து அந்த ஞானத்தை பெறுவதற்காக நீங்க உணர்ந்து உணர்ந்து சொல்றதை நாங்க உள்வாங்கி அதன்படி நடக்க முற்படுகிறோம் ஐயா. சைவம்னா என்னன்னு எங்களுக்கு சைவம்னா சாப்பிட்றதுதான் நினைச்சோம். சைவம் சாப்பிட்றோம், அசைவம் சாப்பிட்றவங்க தான் நம்ம சைவம்னா. ஆனா சைவம் என்பது மாறுபடாத ஒரு நிலைமைன்றது அந்த உணர்த்த நீங்க பாருங்க ஐயா. அது ரொம்ப ரொம்ப இதுங்க நல்லதுங்க ஐயா. சிவனை வழிபட்டா 3 பிறவி, அந்த குருவை வழிபட்டா 2 பிறவி, அடியாரை வழிபட்டால் இனி பிறவி இல்லை. அதுவும் இந்த திருவாச சிந்தனையில வந்து கலந்தவர்களுக்கு இனி பிறவி இல்லை என்று நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அந்த இதுல நாங்களும் ஒரு அடியாரா இருக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கமே, நாமளும் சிவத்தை உணர்ந்திருக்கமே. இத ஒரு துளி, ஒரு அணு அளவுக்கு தான், ஒரு சின்ன அணு அளவுக்கு அமிழ்வா அணு சொல்லுவோமே, அது எவ்வளவு இருக்கோ அண்டத்தில் ஒரு அணுனுடைய ஒரு புள்ளி கூட இருக்காது. அந்த அளவுக்காக நம்ம சிவத்தை உணர்ந்திருக்கமேன்னு சொல்லிட்டு ஒரு பெருமை என்ற உலகாங்கிதான் அடிச்சிருக்காங்க. பெருமைதான் ஐயா, அதுதான் சொல்லு. அப்புறம் சிவனுக்கு நாங்க போட வேண்டியது அருகம்புல் மாலை, தும்பப்பு மாலை, இதெல்லாம் தெரியாதுங்க ஐயா. எருக்கம்பு மாலை, தும்பப்பு மாலை, இதெல்லாம் அவனை அனுமதிக்கணும். அவன் வந்து நிர்மலமானவன், அவனுக்கு இதெல்லாம் வேண்டாம், அணிகலங்கள்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம். ஆனா சில மாறுபட்ட கருத்துக்கள் வந்து மற்ற அடியார் சொல்ற மாறுபட்ட கருத்துக்கள், ஆனா இதெல்லாம் நிலையானதுன்றது ஒரு ஆணித்தரமான உண்மைங்க ஐயா. நீங்க சொன்னதெல்லாம் ஆணித்தரமான உண்மை. அதை நீங்க உணர்ந்து அதை சொல்றப்ப நாங்களும் வேணும் சிவபெருமான குறிகளை வைத்து வழிபட வேண்டும் சொல்லிட்டு அதுக்காக நீங்க எத்தனை வகுப்பு எடுத்தீங்க. அந்த குறிகளுக்காகவே ஒரு வகுப்பு, அது சொல்ல முடியாத வகுப்புங்க ஐயா. நமக்கு கேட்ட அனுபவிச்சது நிஜமான சிவன். சிவன் எல்லாமே சிவன், அனைத்தும் சிவன். அவரை வணங்கினாலே எல்லாத்தையும் வணங்குது. அவர் தான் முக்திக்கு அருள்பவர் அப்படின்றதெல்லாம் உண்மையில இந்த இதுல வந்துதாங்க ஐயா நாங்க கத்துக்கிட்டோம். ரொம்ப அருமைங்க ஐயா. எனக்கு எப்படி பேசுறதுன்னா, ஆனா நாங்க உணர்கிறோம் ஐயா, நிறைய உணர்ந்திருக்கோம். வாழ்வையின்னு சொல்றது, ஆனா கோபத்தை கட்டுப்படுத்தணும்ன்ற அந்த கோபம் இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடு ஆகலைங்க ஐயா. எல்லாத்தையும் உணர்ந்துரும். விட்டு கொடுக்குறப்பளமும் எங்க எல்லாருக்குமே விட்டு கொடுக்குற பக்குவம் உண்டு. நாங்க 4 பேருமே விட்டு கொடுத்து போயிடுவோம், ஒருத்தவங்க அனுசரிச்சு போயிடுவோம், எங்க போனா தொண்டு செய்வோம். அது அந்த தொண்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமானதுன்றத ரொம்ப உணர்ந்துருக்குங்க ஐயா. எங்க போனாலும் எங்களால முடிஞ்ச ஒரு தொண்டு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு எல்லாருக்குமே எங்க அப்பா அம்மா எங்களை அந்த அளவுக்கு வளர்த்துருக்காங்க. அதனால நாங்க 4 பேருமே அந்த தொண்டு மனப்பான்மை ஓரளவுக்கு செய்வோங்க ஐயா. செய்வோம், நாங்களே சொல்லிக்க கூடாது. ஆனா எங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன பொருளை கூட எடுத்து வைக்கணுமா, ஒருத்தங்க பரிமாணம், ஒரு இடத்துக்கு போனா பரிமாறணுமா, இது செய்தோமா, கோவிலுக்கு போனா ஒரு குப்பை கிடந்தாலும் எடுத்து போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கும். அதை செய்வோம். அதனால அந்த இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்ச சிவனை உணர்ந்தது திருவாசகத்தில் தான் என்ற சிந்தனையில தான் எனது ஆணித்தரமான உண்மை ஐயா. நான் எனக்கு வாய்ப்பளித்த பிரேமாமாவுக்கு முதல் காரணங்க ஐயா. பிரேமாமா நிஜமான சொன்னீங்க, இந்த பாராட்டக்கூடிய விஷயம் எங்களால எந்த விஷயம் செய்ய முடியாதுங்க ஐயா. நிஜமான சொன்னேன், இதே மாதிரி ஒரு அர்ப்பணிப்போட ஒரு தொண்டு செய்யறாங்கன்னா நிஜமான பாராட்டு. அவங்க பிரேமா அம்மா தான் எங்களுக்கு, அக்கான்றதோட அம்மான்ற ஒரு பெருமை தான் எங்களுக்கு. நாங்க கூடும்போது அக்கான்னு கூப்பிடுவோம். ஆனா இந்த ஒரு இதுல வந்து பிரேமாமா தான் சொல்ல வேண்டிய அம்மாவாக தான் இருக்கிறாங்க. பரவாயில்ல, நீங்க என்ன செய்தாலும் பரவாயில்ல, ஆனா எங்களை வந்து இழுத்து இதை செய், நீ அதை பேசு, இதை சொல்லு, இதை பண்ணு அப்படின்னு எங்களை இழுத்து வர்றாங்க. எங்களால் முடிஞ்சதை நாங்க செய்யறோம். ஆனா அவங்களால அர்ப்பணிப்பை எங்களால செய்ய முடியாதுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. ஆனா அடியார் சங்கம் எல்லாம் மறக்க முடியாத சங்கம்ங்க ஐயா. நான் நிஜமான 2 சங்கமத்தை கலந்து போன ஆச்சரியமா இருந்தது. 2 சங்கமும் கடலூர் அடியார் சங்கமம். அக்காவுக்கு அடிப்பட்டதுனால எனக்கு கலந்துக்கொள்ள வாய்ப்பு இல்லை. அக்காவே போக முடியலையே, சரி நாமளாவது போகணும்னு அப்பெல்லாம் நாங்க ஆரம்ப ஸ்டேஜ்ல தான் இருந்தேன். வந்தது கலந்துக்கினது, உங்க அன்பை பரிமாற எல்லா அன்பு, அதுவும் உங்க வீட்டுல வந்து உங்க அன்பை கண்டது, அங்க செய்த பணிகளை பார்த்தது நிஜமாலுங்க ஐயா ரொம்ப பூரிப்பா இருக்குது. வாழ்த்துக்கள் ஐயா. எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிகவும் நன்றிங்க ஐயா. சிறப்பு சிறப்பு புஷ்பலதா அம்மா, ரொம்ப அருமையா உங்க கருத்தை சொன்னீங்க. நன்றி. அடுத்ததாக ஒரே ஒரு அடியார், நம்ம குடும்பத்துல எப்பவுமே ராகவனையா தான் செல்லக்குட்டி. நம்ம குடும்பத்துல எல்லாருமே சொல்லுவோம் ராகவனையிலன்னா அது சிறப்பு இருக்காது அப்படின்னு. செல்லக்குட்டியாவும் ஒரு அருமையான ஒரு கிடைச்ச நமக்கு. அந்த வகையில நமக்கு இப்ப அருமையான ஒரு செல்லக்குட்டியாருன்னா நம்ம சாருமதி அம்மா தான்.
ஆமா. சாருமதி அம்மா வாருங்கள் அம்மா. ம். அம்மா சிவாய நம்மா திருவடி வணங்கிக்கிறேன். அனைத்தடியார் திருவடி வணங்கிக்கிறேன். ஐயா சிவாய நமங்கய்யா திருவடி வணங்கிக்கிறேங்கய்யா. நீங்களாவது திருமுக ஐயா தரிசனம் காட்டி பேசுங்கம்மா. சரிங்கய்யா சரிங்க. சுவாமி காட்டு. Yes, yes. எப்பவும் ஏதாவது ஒரு வேலையே இருந்துட்டு இருக்கோம் ஐயா வகுப்புல. ஆனா கவனம் ஆனா அதுலதான் இருக்கும். கையில நோட்டு பேனா வச்சுட்டு கையில உட்காந்துருப்பேன். சிவ சிவா. நன்றிங்க ஐயா. சிவாய நம்ம வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. என்ன சொல்றதுன்னு தெரியலங்க ஐயா. அடியனுக்கு வந்து திருப்பூவல்லியில தாங்க ஐயா வாய்ப்பு கிடைச்சது. அடியன் வந்து ஜாயின் பண்ணேன். அதுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்ததுல இருந்து எனக்கு புரியலதான். எல்லாரும் சொல்ற மாதிரிதான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 வகுப்பு 3 வகுப்பு புரியலதான். என்ன பண்றதுன்னு தெரியல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அடுத்தது நீங்க வந்து அருள் 10 எடுத்தீங்க. அடியன் வந்து ரொம்ப அதுல வந்து ரொம்ப உணர்ந்தங்க ஐயா. அதுல அருள் 10 வந்து ஒரு சிறப்பான ஒரு கருத்துக்களா இருந்தது. அதுல ஃபுல்லா அடியார்கள்னா யாரு, பெருமான்னா யாரு, நம்ம எப்படி பெருமானை வந்து அணுகணும், பெருமான் ஃபர்ஸ்ட் எங்க இருக்காரு அப்படிங்கறத வந்து சொன்னது வந்து ரொம்ப சிறப்புங்க ஐயா. பெருமான் வந்து நமக்குள்ளதான் இருக்காருன்னு சொன்னது அப்படி ஒரு அது ஒரு அப்படி ஒரு சிறப்புங்க ஐயா. அதே மாதிரி பெருமான் வந்து நம்ம இத்தனை பிறவியில நம்ம வந்து ஏதோ ஒரு பிறவியில நம்ம ஒரு டைம் வந்து நமசிவாயன்னு சொல்லியிருக்கோம். அதனாலதான் இப்ப வந்து நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம்னு சொல்றதெல்லாம் ரொம்ப பெருமானோட அந்த கருணை வந்து நம்ம கூடயே இருக்குங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்புங்கய்யா அது சொன்னதெல்லாம். அதே மாதிரி அடியன் வந்து அப்பா வந்து பாடிட்டே இருப்பாங்க. ஆனா அடியன் கேட்க மாட்டா. ஒரு நிமிஷம் இருமா கேட்டுட்டு போமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ கேட்டுட்டு அதுக்கப்புறம் விளையாட ஓடுவேன். அதோட பலன் தான் வந்து நான் அடியன் வந்து இப்படி ஒரு ஞான குருவா வந்து நீங்க இருக்கும்போது உங்களுக்கு கீழே நாங்க வந்து இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்புங்கய்யா. பெருமானை பத்தி எங்க பேசினாலும் அந்த இடத்துல வந்து நீ வரணும்னு பெருமான் வந்து தேர்ந்தெடுத்து அப்படியே பொறுக்கி கொண்டு போய் அங்க போடுறாங்கல்லங்க ஐயா. அது வந்து ரொம்ப சிறப்பு. பெருமானுக்கு தான் தெரியும் அது. அப்படியே பொறுக்கி கொண்டு போய் அந்த இடத்துல போடுவாங்க. இந்த ஞானத்தை நீ வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பெருமான் கொண்டு போய் அங்க உட்கார வைக்கிறாங்கல்ல. அப்படி ஒரு திருவாசக சிந்தனையில தாங்க ஐயா அடியனையும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. பெருமானை உணர்ந்தது, அதாவது சரியான வழியில பெருமானை உணர்ந்ததுன்னா இந்த இடம் தாங்க ஐயா அடியன் உணர்ந்தது. இன்னொன்னு ஒண்ணு சொல்லணும்னா அடியன் வந்து முன்னெல்லாம் ரொம்ப வந்து எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவேன். யாராச்சும் ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயம் வரும். அப்புறம் வந்து ஏதாவது ஒண்ணுன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும். அடியனுக்கு ரொம்ப அப்படிதான் இருந்தேன். அப்படி இருக்கிறப்பதான் வந்து உங்க வார்த்தைக்கு நான் அடியன் வந்து அப்படியெல்லாம் இருந்ததுக்கு எல்லாத்துக்கும் பதில் வந்து எனக்கு ஒரு உங்களோட வகுப்பு ஒரு 5 வகுப்புல அடியனுக்கு வந்து பதில் கிடைச்சிச்சு. அதெல்லாம் எதுவுமே இல்லம்மா, பெருமான் மட்டும்தான். உனக்கு என்ன கவலை இருக்கு, பெருமானை நீ புடிச்சுக்கோ, உனக்கு என்ன கவலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிப்புங்கிறது குழந்தையோ ஹஸ்பண்டோ இல்ல உறவுகளோ அதெல்லாம் இல்ல. பெருமான் தான் உனக்கு வந்து பிடிப்பு. அத நீ பிடிச்சு பாரு, துளி கூட துன்பம் இல்லாம துடைப்பாருன்னு நீங்க லாஸ்ட் வகுப்புல சொன்னீங்கய்யா. அத வந்து நீங்க அப்பவே சொல்லிட்டீங்க எங்களுக்கு. அந்த மாதிரி சொல்லி ஒவ்வொரு உறவும் இந்த அடியார்கள், சிவபெருமானுடைய அடியார்கள் தான் நம்மளோட உறவுன்னு சொல்லி இப்படி ஒரு இதுல கொண்டு வந்து நீங்க சேர்த்தது அடியேனை வந்து இது பண்ணது வந்து ரொம்ப சிறப்புங்க ஐயா. என்ன சொல்றது, பெருமானை வந்து கரெக்டா அணுகணுங்கிறத கரெக்டா சொல்லி எங்களுக்கு எளிமையா, அதுவும் நீங்க உட்காரணும், 1/2 மணி நேரம் உட்கார்ந்து பூஜை பண்ணணும், 1 மணி நேரம் உட்கார்ந்து பூஜை பண்ணணும் அப்படியெல்லாம் இல்ல. நமச்சிவாய சிவாய நமன்னு சொல்லும்போது இந்த கண்ணுல இருந்து ஒரு சொட்டு அவரோட அந்த உருவ திருமேனிய பார்த்தா அதுல என்ன இருக்கு, நம்மளுடைய அத்தனை வினைகளோட அத பொடியதான் அவர் பூசியிருக்காரு. அந்த மாதிரி அந்த கருணையும் அந்த அவருடைய அந்த அருளும் அவர் நம்ம கிட்ட காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லும் போதெல்லாம் அடியன்லாம் அந்த நிமிஷம்லாம் அழுதுருவேங்கய்யா. அடியன் அழுதுருவேன். நமக்காக பாத்துக்கிட்டே இருக்காரு பெருமான் வந்து. எப்ப இந்த ஆன்மா வந்து எப்ப வரும், எப்ப இந்த ஆன்மா வந்து நம்மள சேரும் அப்படின்னு சொல்லி பக்குவம் எப்ப கிடைக்கும், நம்ம அப்படியே பக்குவம் கிடைச்ச உடனே நம்ம வந்து அதை கொண்டு போய் பொறுக்கி கொண்டு போய் அந்த பெருமானை பத்தி அந்த ஞான நூல்களை சொல்ற இடத்துல பெருமான் கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சிடணும் இந்த ஆன்மாவன் புடிச்சு அப்படி பாத்துக்கிட்டே இருக்குங்க பாருங்க ஐயா. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமைங்க ஐயா. நிறைய உணர்ந்திருக்கங்க ஐயா அடியன் வந்து. அடியார்கள்னா யாருன்னே தெரியாது, பாத வழிபாடுலாம் என்னன்னு தெரியாதுங்க ஐயா அடியனுக்கு. ஆனா நீங்க ஒவ்வொன்றையும் அன்னைக்கு வந்து அவ்வளவு உங்க வீட்டுக்கு வந்தப்போ அத்தனை பேருக்கும் பாத பூஜை பண்ணி அத்தனை பேரையும் அன்பா வரவேற்குது. நான் எப்ப பூவழியில வந்து உட்கார்ந்தங்க ஐயா உங்க அமர்வுல, அப்ப எப்படி அன்பா இருந்தீங்களோ அதே அன்பு இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்குங்க ஐயா. எல்லார்கிட்டையும் ஒரு நாள் கூட முகம் சுழிச்சு பேசினது இல்லை. இத்தனை பேரும் உங்களை பத்தி இப்ப சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளவு யதார்த்தமா சொல்லியிருக்காங்க பாருங்க ஐயா. அதுதாங்க ஐயா இந்த வகுப்புல கிடைச்சதே. ஒவ்வொரு குடும்பத்துல அடியேன்னு பார்த்திருக்கேன்.
ஆனா அந்த ஒரு யதார்த்தமா பேசுறது வந்து எங்கேயுமே இருக்காது. உண்மையா மனசார பேசுறதுங்கிறது வந்து எங்கேயுமே இருக்காது. ஒரு புகழ்ந்து பேசுவாங்க, பெருமான தவிர்த்து மத்ததெல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரிதான் அடியேன் வந்து பார்த்திருக்கேன். அடியேன் இப்போ கொஞ்ச காலங்களா இதுல வந்ததுல இருந்து. ஆனா இந்த இடத்துல வந்து அத்தனை அடியார்களும் நீங்க சொன்னது ஒவ்வொரு சின்ன விஷயம் கூட நம்ம சுதாமா பாருங்க, அந்த சிக்கு கோலம் போடணும்னு சொன்னதை கூட அம்மா வந்து அதை கூட பின்பற்றிட்டு இருக்கேன். அடியேனும் அப்படிதான் பின்பற்றிட்டு இருக்கேன். அந்த சின்னோண்டு ஒரு 5 புள்ளி கோலமா இருந்தாலும் நம்ம அன்னைக்கு 5 புள்ளி கோலம் தான். வெள்ளிக்கிழமைனா கட்டம் கோலம் தான் போடணும்னு சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு எங்க பாட்டி எல்லாம் அப்படிதான் சொல்லுதான். ஆனா இல்ல, இப்ப வந்து புள்ளி வச்ச குழந்தைங்க. என் பொண்ணுக்கும் இனிமே மார்கழி மாசம்னா புள்ளி வச்ச குழந்தைங்க என் ஸ்டேட்டஸ்ல இருக்கும். அந்த மாதிரிதான் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் ரொம்ப எளிமையா, ஒரு அருகம்பில் வைங்க, தினமும் பெருமானுக்கு அருகம்பில் வைங்க, ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்கன்னு சொன்னதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப அருமைங்கய்யா. அது என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் எங்கேயோ இருக்கேன், நான் எத்தியோப்பியால இருக்கேன், என்னால பெருமானை வழிபட முடியாது, நான் ஒரு தீபம் ஏத்தி வச்ச ஒரு 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 இலையை கொண்டு வந்து வைப்பேன் அப்படின்லாம் சொல்லும் போது, அப்படி பெருமான ஐயா வந்து அப்படி வழிபடுறாங்க. நமக்கெல்லாம் இப்ப என்ன இங்க இல்லாம இருக்கு? நம்ம எல்லாம் எப்படி வழிபடணும் பெருமானை எப்படி நினைச்சு உருகி அந்த இடத்துல உட்காரணும் நம்ம அப்படிங்கறதெல்லாம் வந்து அதெல்லாம் ஆழமா எங்களுக்கு பதிஞ்சிச்சுங்க ஐயா. நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப சிறப்புங்கய்யா. நன்றிங்கய்யா. திருவடி வணங்கிறேங்கய்யா. வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றிமாமா. நன்றிங்கம்மா. சிவாய நமமா. சிவாய நிமிஷமா நன்றி. நன்றிங்கம்மா. மற்ற அடியாருக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. அது எப்படி வாய்ப்பு உண்டுன்னா, நீங்க குரல் பதிவா அடியனுக்கு கொடுங்க, அது நம்ம குடும்பத்துல போடலாம். இல்லைன்னா நீங்களே நேரடியா குடும்பத்துல போடலாம். நம்ம திருவாசந்தனை எப்பயுமே ஆஃப் பண்றது இல்ல. ஆனா அதிகமா நேரம் எடுத்துக்காம 5 நிமிடம் பேசுற மாதிரி மட்டும் பதிவு போடுங்க. 10 நிமிஷம் 5 நிமிஷம் போட்டா எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. அது 5 நிமிஷம் உங்க குரல் பதிவா நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். எல்லாருமே சந்தோஷம் தெரிஞ்சுக்கலாம். நிறைய கருத்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு இல்லையா? நிறைய பேர்ட்டு இப்ப நிறைய கருத்து நம்ம எல்லாம் உணர்ந்தோம். அந்த வகையில உங்க அடியார்கள்லாம் நீங்க வந்து குரல் பதிவா கொடுத்தா மிக சிறப்பு. ஏன்னா வகுப்பு ஆரம்பிக்கணும் இல்லையா? இப்பயும் 9:40 ஐயாட்ட வந்து 4 பேர் தான் ஐயா சொன்னாரு. கூடவே 2 பேரு அடியன் சேர்த்துட்டேன். அடியனை பொறுத்தவர்களுக்கு ஐயா. சிவாய நம. நன்றிங்கய்யா. வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. சிவா திருவா அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் அடிய சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன் சுவாமி. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பேசாதவங்களையும் பேச வச்சிருக்காங்க ஐயா. உண்மைமா. அதாவது அம்மா சொன்ன மாதிரி, சாரமதி அம்மா சொன்ன மாதிரி, முகபாவனைக்கோ முகத்துதிக்கோ இல்லாம அடியார்கள் எல்லாம் உணர்ந்து உருகி உருகி பேசக்கூடிய அந்த தைரியமா அழ முடியும். ஒரு சபையில சந்தோஷமா நம்ம அழ முடியும். அழுதா ஒண்ணும் தப்பு இல்லை. நம்மள யாரும் என்ன நினைச்சுக்க மாட்டோம். அழுகிறதுதான் இங்க தகுதியே அப்படிங்கிற ஒரு பெரும் தகுதியை வந்து அடியார் திருக்கூட்டத்துல வச்சு யாரை பார்த்தாலும் கண்கள்ல நீர் பெருக்கும். யாரை பார்த்தாலும் பார்த்த உடனே அப்படியே ஆனந்த அந்த நீர் பெருக்கிற அந்த ஆற்றல் வந்து நம்முடைய அடியார் திருக்கூட்டத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத அடியை வந்து நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியில புதிய அடியார்கள்லாம் வந்திருக்காங்க. எனக்கு ஏதாவது கருத்து கிடைக்குமான்னு. அதனால இன்னைக்கு நான் அம்மா சொன்ன மாதிரி இதோட நம்மளுடைய அந்த 500வது அமர்வு செலிப்ரேஷன் நம்ம நிறைவேற்றிக் கொள்கிறோம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அம்மா சொன்ன மாதிரி குரல் பதிவு நீங்க கொடுத்து நம்ம அடியார் திருக்கூட்டத்துல போட்டா எல்லாரும் கேட்போம். நீங்க 1 மணி நேரம் பேசினாலும் அதை ரிப்பீட் மோட்ல கேட்கறதுக்கு ஒரு ஆன்மா காத்திருக்கு. நீங்க 1 மணி நேரம் போட்டினாலும் அதை ரிப்பீட் மோட்லயே போட்டு ஒரு 10 மணி நேரமா அதை திரும்ப கேட்கறதுக்கு ஒரு ஆன்மா காத்திருக்குன்னா, அது அடிநாயகன் கடை கோடியில ஏதாவது ஒரு அடியார்கள் குரல் கேட்ட மாட்டோமான்னு அடிநாயகன் எப்பொழுதுமே காத்து கொண்டிருப்பேன். அதனால உங்களுக்கு ஏதாவது பதிவு செய்யணும்னாலும் நீங்க நிறைய நேரம் பதிவு செய்யணும் கூட அடியனுக்கு அனுப்பிச்சுடுங்க. அடியன் கண்கள்ல நீர் சொட்ட கேட்கறதுக்கு காத்திருக்கேன். உங்க எல்லாருடைய திருவடி தாமரைகளையும் திரும்ப மீண்டும் வணங்கி மகிழ்ந்து நம்ம இந்த நம்முடைய போற்றி திருவள்ளுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். போறதுக்கு முன்னாடி எப்பயுமே நம்ம வந்து இது வாங்குவோம், கூலி வாங்குவோம். கூலி வாங்காம அதெல்லாம் வேலை பார்க்கறதே கிடையாது. ரொம்ப அழுகாட்சி படமா போயிருச்சு. அழுகாட்சி படமா போயிருச்சு. கொஞ்சமாச்சு ஜாலி பண்ணோம். அதனால அவங்க எல்லாருடைய திருமுக தரிசனம் பார்த்தாதான் கொஞ்சமாச்சு எனக்கு சந்தோஷம் வரும். கொஞ்சம் நான் அழுததெல்லாம் ஆனந்த அழுகை தான். இதுல எதுவுமே அடிக்கடி எங்க அப்பாட்ட கேட்கறது எதுக்குப்பா எனக்கு ஆனந்துன்னு பேர் வச்சேன். என் பேருக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லாம இருக்கேனே. நான் எப்ப பார்த்தாலும் சோகத்திலே இருக்கிறேன். ஆனா எங்க அடியார்களை பாக்குறப்பதான் ஆனந்துன்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரியும் போல. எவ்வளவு ஆனந்தம் வருமே தெரியாது. அதனால எங்க அடியார் பெருமக்கள் எல்லாரையும் பார்க்க அடியன் விளைகின்ற அடியனுக்கு தர வேண்டிய கூலியை எல்லாரும் டேபிள் எடுத்து வச்சிருங்க. உங்களுடைய முக குறிப்பு தான், வீடியோ தான் ஆன் பண்றதுதான் உங்களுடைய அடியனுக்கு தர வேண்டிய கூலி. உங்க எல்லாத்தையும் பாக்குறேன். பிரேம் அம்மா, கலாவதி அம்மா, ரஞ்சிதாமணி அம்மா, சாந்தி அம்மா, முத்து அம்மா அவர்கள் மற்றும் ராஜேஸ்வரி அம்மா, நம்மளுடைய தெய்வநாயகி அம்மா, புஷ்பா அம்மா, வைர சிவகாமி அம்மா,
புஷ்பலதா அம்மா, லோகநாயகி அம்மா, சந்திரா அம்மா, சுகத்தி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, எல்லா அடியார்களையும் பாக்குறேன். மத்த அடியார்கள் எனக்கு தெரியல. அம்மா லதா சண்முகம் அம்மா தெரியுறாங்க, மகிழ்ச்சி. மத்த அடியார்கள் என்னாச்சு 64 அடியார்கள் இருக்கீங்க, அவ்வளவுதான் தெரியுறாங்க. ஒருவேளை பேனல்ல அவ்வளவுதான் தெரியுமா, என்ன ஏதுன்னு தெரியல. பரவாயில்ல, பேசணும்னு தெரியும். அம்மா தெரிஞ்சுட்டீங்க. மகிழ்ச்சி. அம்மா சூலூர் சரஸ்வதி அம்மா திருவடி வணங்குறேன் சாமி. சாந்திமதி அம்மா திருவடி வணக்கம் ஐயா. மீனாட்சி அம்மா முத்தம்மா அவர்கள் திருவடி வணங்குகின்றன. அம்மா திருவடி வணங்குகின்றேன் சாமி. லட்சுமி கலா அம்மா திருவடி வணக்கம். மீனாட்சி அம்மா பாத்துட்டேன், அவ்வளவுதான். எல்லாரையும் பார்த்துட்டேன். அடியேன் லட்சுமி கலா அம்மாவும் வார்த்தைகளே இல்ல, உங்களை எல்லாரையும் பார்த்தது தவம் செஞ்சிருக்கேன், அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிச்சு. அடியார்கள் இப்ப நம்ம போற்றி திருவாரூருக்குள்ள போகலாம். எல்லாத்தையும் மறந்துருங்க. இது ஒண்ணுமே கிடையாது. இது என்னது 500வது அமர்வு ஒண்ணும் கிடையாது, ஆனந்தம் ஒண்ணும் கிடையாது, திருவாசக சிந்தனை ஒண்ணு. அடியார்கள் தான் இங்க பெருசு. அடியார்கள் திருவடி வணங்குறது தான் பெருசு. அடியார்கள் திருவடியை டிசைனா எப்படி வணங்கணும்னு கத்துக்கிட்டு அடியார் திருவடி வணங்கும் போது கிடைக்கின்ற அந்த அருள் ஆனந்தத்தை அடிநாயகன் தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறனால என்னமோ தெரியல, உங்க எல்லாரையும் பார்க்கும்போது பேரானந்தம் ஏற்படுகின்றது. சரி, இப்போ நமக்கு பெருமான் கொடுத்த வரி அழிவிழா ஆனந்த வாரி போற்றி. இதுதான் பெருமான் கொடுத்த வரி. அழிவிலா ஆனந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அழிவிலா ஆனந்தம் அப்படின்னா என்னன்னா, நமக்கு முதல்ல அழிவிலான்றதுக்கு மட்டும் பார்த்தோம் இல்லையா. அழிவிலா என்பது என்றுமே அழியாது. என்றுமே அழியாத பொருள் எது? என்றுமே அழியாத பொருள் எதுன்னா சிவம். சிவம், இந்த ஆன்மா, நம்முடைய பாசம், முப்பொருள் என்னைக்குமே அழியாது. பதி பசு பாசம், இதுக்கு அழிவே கிடையாது. இதுக்கு அழிவே கிடையாது. இந்த ஜடம்ன்ற பாசத்துக்கு அறிவே கிடையாது. இந்த இறைவனுக்கு இருளே கிடையாது. இந்த ஆன்மாவுக்கு மட்டும்தான் ரெண்டு அனுபவிக்குது. ஒரே சமயத்துல ரெண்டு பக்கமும் தென்னை மர சின்னத்துக்கு ஒண்ணு, பனைமர சின்னத்துக்கு ஒண்ணுன்னு செல்லாத ஓட்ட அடிக்கிற ஒரே ஒரு ஆன்மா தான் இது. இங்கேயும் போய் சாமியையும் போய் கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துடும். அதே மாதிரி இது நம்ம உலகத்தையும் அனுபவிச்சு வந்துடும். இந்த வெளியில வந்த உடனே, வடிவில் வந்த உடனே, அண்ணனுக்கு தானே ஓட்டு போத்தேன், சத்தியமா உனக்கு தானே ஓட்டு போத்தேன், அண்ணனுக்கு தானே ஓட்டு போகுது, நீ அண்ணனோட கேட்போம், உனக்கு தானே, அப்ப யாருக்கிட்ட ஓட்டு போத்த அப்படின்னு கேட்டப்போ, நான் உனக்கு ஒரு கித்து பாரு, எடுத்து வந்திருக்கேன், இங்க ஒரு குத்து தென்னை மரத்துக்கு கொண்டு பனைமரத்துக்கு கொண்டுன்ற மாதிரி நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளவு நாளா. கோயிலுக்கும் போவோம், அதே சமயத்துல உலக இன்பத்தையும் அனுபவிப்போம். கோயிலுக்கு போனா வேற ஆளு, நம்ம வடிவேல் சொல்ற மாதிரி காலையில 6 மணிக்கு அது வேற வாய், சாயங்காலம் 6 மணிக்கு அது வேற வாயின்ற மாதிரி நாம என்ன பண்றோம்னா, கோவிலா அங்க ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறோம். வீடா அவ்வளவுதான், இப்ப சாமியாச்சு பூதமாச்சு, இனி நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு இறைவனை மறந்து. ஆக இந்த 2 இடத்துலயும் ஓட்டு குத்துறோம்ல, அதை நம்ம விட்டுட்டு இனிமே இவ்வளவு நாள் இவங்க யாரு குத்தியாச்சு, இவ்வளவு நாள் டிஎம்கே போட்டாச்சு, இனிமே வேறவங்களுக்கு போட்டுதான் பாப்போமே இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ண போறோம்ல. அந்த மாதிரி என்னடா அரசியல் பேசுறானோ நம்ம தூக்கி உள்ள போட்டுருவாங்களா, சரி போட்டா போட்டோம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. என்னடா இவன், அப்போ இவ்வளவு நாளா உலகவியல்லே இருந்துட்டோம், என்ன கண்டுட்டோம், ஒண்ணும் காணல. ஆனா இறைவன் திருவடின்னு நினைக்கும் போதே, அடியார்கள் திருவடின்னு நினைக்கும் போதே அருள் கண்ணீர் சுரக்கின்ற ஆற்றல் எனக்கு என்னன்னா, எங்க அடியார்கள் எல்லாம் போய் கோடி ரூபாய் சம்பாதிச்சு வந்திருக்காங்க. அவங்க அங்க போய் எவரெஸ்ட்ல போய் ஒரு கொடியை நாட்டிட்டாங்கன்னா கூட எனக்கு சந்தோஷம் வராது. தென்னா முன்னா என்றால் தீசேர் மெழுகுப்பான்ற மாதிரி பெருமானுடைய நாமம் கேட்ட உடனே கண்கள்ல கண்ணீர் பெருகுது. இதுல என்னன்னா, என்ன ஆச்சரியம், நாங்கெல்லாம் அழுவோம், எல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் கைவிட்ட பாடு, சாமியை பார்த்தா அழுவோம், எல்லாம். எனக்கு என்னன்னா, சுகந்தி அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி ஆயிட்டாங்க இன்னைக்கு. ஒரு வார்த்தை கூட வரல. நான் சொல்லலாம் நினைச்சேன், அம்மா அழாம கொஞ்ச நேரம் பேசுங்கம்மா, கண்ணை தொடர்ந்து நார்மலா பேசுங்கம்மா அப்படி சொல்ல நினைச்சேன். ஆனா இறைவனுக்காக வருகின்ற அழுகையை தடை செய்யக்கூடாது. அது கண்டிப்பா அது பெரிய பேரருள் கருணை. அதனால அதை நான் அனுபவிச்சேன். என்ன சொல்ல வந்தோம்னா, எத்தனாவது அமர்வு வரும் அப்படிங்கிறதுல முக்கியம் இல்ல, எவ்வளவு உருகுறோன்றதுதான் முக்கியம். இன்னைக்கு 501வது அமர்வுக்கு வந்தா கூட இந்த அமர்வுல இருந்து உருக்கம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுவே பெரிய இதுதான். 500 அமர்வு மிஸ் பண்ணதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இறைவனுடைய கருணை இருந்தா அவன் ஒரே லைன்ல 500 அமர்வுடைய அனுபவத்தையும் டபக்குன்னு தூக்கி நமக்கு இங்க கொடுத்துருவோம். சரி, அப்போ நாம
அழிவில்லாதது அப்படிங்கறத நம்ம போன அமர்வுல பார்த்தது. சிவபெருமானுக்கு செய்கின்ற அந்த தொண்டு அழியாது. சிவபெருமானுக்கு செய்கின்ற தொண்டு, சிவபெருமானுக்கு செய்கின்ற தொண்டுன்னு செய்யக்கூடாது, தவம்னு சொல்லணும். தவம் அப்படின்னா என்ன? தவம்னா என்ன சாமி? தவம்னா என்ன? நீங்க தான் பதில் சொல்லணும். தவம்னா என்ன? உணர்வு. 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 சரி சரி, தவம்னா என்ன? நான் தவம் தான் கேக்குறேன். தவம்னா என்ன? சரியை கிரியை யோகம். ஞானம் ஞானம் அடைவது. உபச்சார தவம், உண்மை தவம் அப்படின்னு. சரி, நான் என்ன சொல்றேன், சரிகிரி யோகம் தான் தவம், உபச்சார தவறுக்கு உண்மை தவறுக்காக. ஜென்ரலா தவம்னா என்ன அர்த்தம்? ஜென்ரலா தவம்னா என்ன? எதிர்பார்ப்பு இல்லாம செய்யறது தவம்ங்கய்யா. எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வது தவம்ங்கய்யா. மனதை ஒரு நிலைப்படுத்துவது தவம். ஞானத்தை அடைய இல்ல, கவனிங்க. மனதை ஒரு நிலைப்படுத்துவது தவம். அருமை 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 அம்மா. இப்ப நான் கேட்டது கேளுங்களேன், நல்லா கவனிங்க எல்லாரும். நீங்க சொன்ன எல்லாமே ஒத்துக்கிறேன். எந்த உயிருக்குமே தீமை செய்யாம அடுத்தவருடைய இன்பத்தை மட்டுமே நம்ம நினைக்கிறதே தவம் சொல்லி நடத்திருக்கீங்க. உச்ச நோய் நோன்றல் உயிருக்கு ஊருக்கன் செய்யாமை அற்றே தவத்தின் உரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வழியை தாங்குதல். ஆமா. இன்னொன்னு தவம்னா என்னன்னா, நல்லா கவனிங்க. எனக்கு கவனிங்களேன், என்ன கவனிங்க. இவர் இருக்காருல்ல, அவர் நம்ம ஐயா வாரியார் சுவாமிகள் இருக்காருல்ல, அவர் தான் சொல்லுவாரு, அவன் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இது நடுரோட்ல ஒரு ஆடு அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, லாரிக்காரன் ஹைவேல ஒரு ஆடை ஏத்திட்டான்னு வச்சுக்கோங்க, கண்ணுல இருந்து தண்ணி வந்தா அவன் வெஜிடேரியன், நாக்குல இருந்து தண்ணி வந்தா அவன் நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு மனசு குழையும், நமக்கு மனசு ரொம்ப அப்படியே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம். ஆனா அது கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. காலையில இருப்போம், அடுத்த 10 நிமிஷம் கழிச்சு என்னப்பா நீங்க பாக்குறீங்களா சொல்லுவாங்க. சுடுகாட்டு தவம் ஒரு தவம் சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க, போய் சுடுகாட்டுல நின்றுட்டு, ஐயோ நல்ல மனுஷங்க இப்படி போய் சேர்ந்துட்டாருங்க, இப்படி ஆயிட்டாருங்க, என்னங்க இப்படி ஆயிட்டாரு, வாழ்க்கை என்னங்க, காசுனங்க, காசு பணம் பாருங்க, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் இன்னைக்கு இப்படி ஆயிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு இருக்கிறப்போ, அந்த அப்படி கடைசியா அது முக்குல திரும்புறப்போ, என்னப்பா முனுசாமி தர வேண்டிய வட்டி காசு தராம இருக்க, எப்ப தர போற, பார்த்து வேமாத்தா அப்படின்னு சொல்றப்போ, நம்மளுடைய அந்த மனசு கனிவு கொஞ்ச நேரத்துக்கு தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது இல்ல, மெயின்டைன் ஆகல. தவம் என்பது கொடிரும் பேதையும் கொண்டது விடாது என ஒரு புடிச்ச புடியில அப்படியே நிக்கிறதுக்கு பேரு தான் முதல்ல தவம். அதுதான் தவம். புடிச்ச புடியில, அந்த புடிச்ச புடியில எப்படி நிக்கணும்னா, எந்த உயிருக்கும் தவறு செய்யாம தீங்கு செய்யாம இருக்கணும்ன்ற நினைப்ப எப்படி பிடிக்கணும், புடிச்ச புடியில இருக்கணும், மாத்திரக்கூடாது, லூஸ் பண்ணிடக்கூடாது. லூஸ் பண்ணாம அப்படியே புடிச்ச புடியில இருக்கணும், அதுதான் தவம். அது போல சிவபெருமானுக்கு நான் வழிபாடு செய்வேன்ற உணர்வை புடிச்ச புடியில இருக்கும். அது உடலால செய்யலாம், மனசால செய்யலாம், ரெண்டும் கலந்து செய்யலாம். இதெல்லாம் செய்யறப்போ அதுக்கு பேர் என்ன தவம்னா, அதற்கு தான் இறப்பு இல்லாத தவம், அழிவில்லாத தவம்னு பேர். அப்போ சிவபெருமானுக்கு செய்கின்ற சரியை தவம்னா என்ன, உடலால செய்யக்கூடிய தொண்டு. கிரியைன்னு என்ன, உடலாலையும் மனசாலையும் செய்யக்கூடிய தொண்டு. யோகம்னா என்ன, மனசால மட்டும் செய்யற தொண்டு. ஞானம் என்பது செய்யணுமா, உணர்வு. உணர்வு உணர்வு. ஞானம் என்பது விளையும். ஞானம் என்பது என்ன பண்ணோம், விளையும். முதல்ல என்ன பண்ணோம், அவங்க விதைய போட்டு தண்ணி ஊத்துறப்ப அதுல இருந்து ஒரு விளை திரும்ப ஒரு நிறைய வருவது போல ஞானம் என்பதற்காக நீங்க மெனக்கடல் செய்ய தேவையில்லை. சரி, இப்போ தவத்துல 2 தவம் இருக்கு. ஒண்ணு உண்மை தவம், இன்னும் உபச்சார தவம். உபச்சார தவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உப்புக்கு சும்மா லுழலாக்கி பண்ணக்கூடிய தவம். எனக்கு கவனிங்க எல்லாரும் ஒரு நிமிஷம். எல்லாரும் சாப்பிடுறவங்க, தூங்குறவங்க, போர்வையை பொத்தி இருக்கிறவங்க, ஹெட்போனை மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, எல்லாரும் எங்க இருந்தாலும் விழா கமிட்டியாளர்கள் அழைக்கிறார்கள், வந்து சேரணும். மேடைக்கு வந்து சேருங்க, எல்லாரும் எங்க இருந்தாலும் வந்துருங்க. இந்த ஒரு நிமிஷம் மட்டும் அடியே கூட இணைஞ்சிருங்க. நிமிஷம். என்னன்னா, லொழலாக்கின்னா சும்மா ஒரு பேருக்கு ஒப்புக்கு செய்கின்ற தவம் தான் உபச்சார தவம். ஒப்புக்கு செய்யறது என்ன, ஒப்புக்கு செய்யறது அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. சிவபெருமானுக்காக நான் என்ன பண்ணுவோம், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த கோவில் எல்லாம் பெருக்கிறப்ப என்ன தெரியுமா, பெருமானே எனக்கு ஒரு வீடு லோன் அப்ளை பண்ணிருக்கேன், எப்படியாவது அது சாங்ஷன் பண்ணி கொடுத்துரு சாமி. கொடுத்துட்டேன்னா இந்த வாரம் மட்டும் இல்ல, 4 வாரம் தொடர்ந்து உனக்காக
உழவார பணிக்கு போறேன். சாமி பாப்பாரு, சரி ஓகே நல்லா பண்ணுதே வேலைன்னு 4வது வாரம் கொடுத்துருவாரு. சரி சாமி நான் கேட்ட மாதிரியே கொடுத்துறேன் சரின்ட்டு 5வது வாரம் சாமி எட்டி பார்ப்பாரு, என்னடா அந்த பிள்ளை ஆளக்கான வருதா இல்லையான்னு எட்டி பார்ப்பாரு. சாமிகிட்ட யோ அதான் கிடைச்சிருச்சுல, இனிமே எதுக்கு நான் வரணும், கிடைச்சிருச்சுல. அப்பதான் நினைப்பாரு, ஆகா ஆகா இவனுக்கு கொடுக்காம இருந்துருக்கலாம், கொஞ்சம் வேலை பார்த்துருப்பான் போல அப்படின்ட்டு. கவனிங்க, நீங்க சில சமயம் சாமி கிட்ட விண்ணப்பம் செய்யும் போது செவி சாய்க்காம இருப்பான் பாத்துறீங்களா? என்ன சொன்னாலும் ஏண்டா உனக்கு கல்லா மனசு காது கேட்கலையான்னா ஒண்ணும் கிடையாது, அவன் நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்க, கொடுத்துட்டா அந்த பிள்ளை ஓடிடும், கொடுத்துட்டா அந்த பிள்ளை ஓடிடும். அதனால இந்த பிள்ளைய தம்ம கூடயே வச்சுக்கணுன்றதுக்காக அவன் சில சமயம் செவி சாய்க்காமலே இருப்பான். கவலைப்படாதீங்க, அது செவி சாய்க்காம இருக்கிறது உங்க மேல அன்புதான். அப்போ ஏதோ ஒரு உணர்வு பற்றி, ஏதோ ஒரு காரணம் பற்றி செய்கின்ற அந்த தவத்துக்கு பேரு உபச்சாரத்துவம் தான். எதுவுமே ஏங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, சொல்லுவேன். அவங்க இத அள்ளி போடுவாங்க, இந்த பாத்திரம் அந்த கோவில் இருக்கக்கூடிய சாமான் அள்ளி போடுவாங்க கையில. அது என்ன பொடி, அது என்னது, அந்த காந்தாரி பொடியா, அது என்ன சொல்லுவாங்க, பீதாம்பரியா, என்ன பொடி சாமி? சபீனா பொடி, சபீனா பொடி, சபீனா பொடி, சபீனா பீதாம்பரி, பீதாம்பரி பொடி. அந்த பீதாம்பரி பொடியை தருவாங்க, எல்லாம் விலைக்கு தள்ளுவேன். எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு தெரிஞ்சது இதுதான், எனக்கு என்ன கேட்கறது எது எனக்கு தெரியாது, கொடுப்பாங்க, நல்லா பல விலைக்கு தருவேன். இதுதான் எனக்கு பிடிச்சது, அதுல என்ன இருக்கு ஏது இருக்கு என்ன எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சு பண்ணக்கூடிய தவம், எந்த பலனும் கருவி இல்லாம பண்ணக்கூடிய தவம் என்ன தவம் நமக்கு? அது உபச்சாரத்தம். அப்போ தவம் என்பதுல என்னன்னா, நாம ஏதோ ஒரு பொருள் பற்றி செய்கின்ற தவத்தை அதன் உபச்சார தவம்னு சொல்லுவோம். அதுக்கு எந்த காலத்திலையும் பலன் கிடையாது. ஆனா படுபாவி இவ்வளவு நாள் நாங்க இப்ப பலன் இல்லாத தவத்தை செஞ்சுட்டு இருக்கோம், நீ என்னன்னா இப்படி சொல்லிட்டு ஏதோ பலன் கிடைக்கும்னு சொன்னீங்க. ஆமா கிடைக்கும், போன வாரம் என்னமோ சொன்ன தவம் கிடைக்கும் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன. அம்மா மீட் பண்ணிக்கலாம், அம்மா அவங்க ராஜேஸ்வரி அம்மா மீட் பண்ணிக்கலாம். ஆமா மீட் பண்ணிக்கோங்க, எனக்கு மியூட் ஆகல. அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. என்ன காரணம்னா, நீங்க மியூட் பண்ணாம விட்டீங்கன்னா அதிகமான சவுண்ட் யூடியூப்ல வர்றப்ப நிறைய பேருக்கு பிரச்சனை, வேற ஒண்ணு கிடையாது. சரிங்க சார், ஏன்னா கேள்வி கேட்கிறப்ப கண்டிப்பா நீங்க அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம், அதுக்காக அன்மியூட்லயே இருக்காதீங்க. சரி, இப்ப முக்கியமான செய்தி, போன அமர்வுல சொன்ன என்னமோ தெரியாதனமா பண்ணா அவங்களுக்கு ராஜா பதவி கிடைக்கும், முசுகுந்த சக்கரவர்த்தி பதவி கிடைக்கும், கோச்சங்க சோழன் பதவி கிடைக்கும்னு இப்ப என்னமோ வேஸ்ட்ன்றே. ஆமா, ராஜ பதவி கிடைச்சு என்ன பிரயோஜனம்? இந்திர பதவி கிடைச்சு என்ன பிரயோஜனம்? நான் மொத்த தேவர்களுக்குமே தலைவனாக்கக்கூடிய இந்திர பதவி கிடைச்சாலும் ஏதாவது பயன் இருக்கா? ஏதாவது பயன் இருக்கா? அதனால எந்த பயனும் இல்லை. நான் உலகத்தை ஆளுகின்ற மகாபலி சக்கரவர்த்தி. மகாபலி சக்கரவர்த்தினா யாரு? ஓடி போய் அந்த 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 எண்ணெயை லேசா பட்டு அப்படி தூக்கி விட்டு அந்த எலி என்னவாயிடுச்சு? அடுத்த பிறவியில மகாபலி சக்கரவர்த்தியா பிறந்துச்சு. லேசா பிச்சு பிச்சு போட்ட அந்த குரங்கு என்ன வந்துருச்சு? முசுகுந்த சக்கரவர்த்தியா பிறந்துருச்சு. அதுக்கடுத்து யாரு? சிலந்தி கோச்சங்கட் பிறந்துருச்சு. சிலந்தி கோச்சங்கட் சோழன். இப்படி தெரியாம செஞ்ச அந்த தவத்துக்கு இவ்வளவு பெரிய, ஆனா அது அவ்வளவு பெருசுன்னு யாரு நினைப்பா? அது அவ்வளவு பெருசுன்னு யாரு நினைப்பா? அறியாதவர்கள் தான், சிவத்தை அறியாதவர்கள் தான் ராஜ பதவி பெருசு, இந்திர பதவி பெருசு அப்படின்னு நினைப்பாங்க. நாம சிவத்தை அனுபவிச்சிருக்கோம். அடப்போட, ராஜாவாவது மந்திரியாவது. யார் சொன்னா ராஜாவாவது மந்திரியாவதுன்னு? யார் சொன்னா? மாணிக்க வாசகர். மாணிக்கவாசகர் என்ன சொன்னாரு? மாணிக்கவாசகர் என்ன சொன்னாரு? அவர்தான் முதலமைச்சரா இருந்தாரு. போடா, மந்திரியாவது பதவியாவது எதுவுமே வேண்டாம், ஓடும் கவந்தியும் உறவென்றே உள்கசிந்து தேடும் பொருள் என சிவன் கழலை என நினைந்து அப்படின்னு சொல்லுகின்ற அளவுல பெருமானை நோக்கி அவரு. அப்படி நீங்க உபச்சார தவம் செஞ்சா கண்டிப்பா பேர் ஆனந்தம் கிடைக்கும். உலகவியல்ல என்ன ஆனந்தம் கிடைச்சாலும் அது நீர்க்குமிழி மாதிரிதான். ஒருத்தவங்களுக்கு 40 வருஷம் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு 50 வருஷம் இருக்கும். டொப்புன்னு ஒரு நாள் உடஞ்சிடும், அவ்வளவுதான். நீர்க்குமிழி அது நிலைத்த பொருள் அல்ல. உலகத்துல நாம பெறுகின்ற அத்தனை இன்பங்களும் நிலைத்த பொருள் இல்ல. அதனால உலக அனுபவம் பெற்ற உடனே ஆகா நான் கேட்டேன் பாத்தியா சாமி. ஆனா நல்லா கவனிங்களேன், நான் கேட்டேன் பாரு சாமி லோன் சாங்ஷன் பண்ணிட்டாரு, நான் கேட்டேன் பாரு ஒரு கார் கிடைச்சிருச்சு, நான் கேட்டேன் பாரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நான் கேட்டேன் பாரு நல்ல மனைவி கிடைச்சிருச்சு, இப்படி எல்லாம் சொல்றதை விட நான் கேட்டேன் பாரு அடியார் திருவடி கிடைச்சிருச்சு, நான் கேட்டேன் பாரு பெருமானை உணர்கின்ற ஆற்றல் கிடைச்சிருச்சு, நான் கேட்டேன் பாரு என் கண்கள்ல கண்ணீர் பெறுகின்ற நிலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லுகின்ற அந்த நிலைதான் இருக்கிறதுலயே பெருநிலை.
ஆனா நல்லா கவனிங்க, உண்மை தவத்துக்கு யார் எடுத்துக்காட்டு கொடுக்கலாம்? எதையுமே எதிர்பார்க்காம செஞ்ச தவத்துக்கு யார் எடுத்துக்காட்டு கொடுக்கலாம்? யார் எடுத்துக்காட்டு கொடுக்கலாம்? என்ன சாமி மனசுல இருக்கிற அப்படியே சொல்றீங்க? அருமை, 2 பேர் சொல்லிட்டீங்க. கண்ணப்ப நாயனாரு. சரி, வேற? இயற்பகை நாயனார். இயற்பகை நாயனார். அப்புறம் நாயன்மார்கள் அனைவருமே அப்படிதானங்க ஐயா. நாயன்மார்கள் அத்தனை பேருமே எல்லாரும் செஞ்ச தவம் தான் என்ன தவம்? உண்மை தவம். நீங்க கவனிங்க, என்ன ஒரு நிமிஷம் கவனிங்களேன். ஏற்கனவே நம்ம திருநீலகண்ட குயவனார் தான் முத பாடியிருக்காரு. தில்லைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார் கடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குறிமாறன் அடியார்க்கும் அடியேன் பாடுறாரா இல்லையா? ஏன் தில்லைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் பாடுறதுனால திருநீலகண்ட தீக்கு மேட்சிங்காக போட்டாரா சாமி? அப்படி இல்ல, அப்படி இல்ல. திருநீலகண்ட குயவனார ஏன் பாடினாரு? எதுக்காக பாடினாரு அப்படின்னா, சத்தியம் கொப்புரான சத்தியமான்னு வேண்டும் சொல்லுவோம்ல. இனிமே உங்க கூட பேசவே மாட்டேன். எங்க வீட்டு அம்மா கூட எனக்கு ஆனாவுனா கோவம் வந்துடும், சண்டை வந்துடும். என்ன பண்ணுவோம்? மூஞ்சிலே முடிக்க மாட்டேன் அப்படின்னு சில பேர் கோவம் வந்துட்டு, நீ உண்மையே என்கிட்ட பேசாது, பிளாக் பண்ணிரு, போனை ஆஃப் பண்ணிரு, அப்படி இப்படி சண்டை போட்டு அதுக்கப்புறம் என்ன தோணும்? கொஞ்ச நேரம் கழிச்சு சரி பாவம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணிடுவோம்? பேசிடுவோம். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும். ஆனா இவர் யாருக்கு முன்னாடி சத்தியம் பண்ணாரு? எம்மை தீண்டுவாராகில் திருநீலகண்டம்னு சொன்னாரு. யார்? அப்ப யார் இருந்தா? அவ அப்படி சத்தியம் பண்றப்ப யார் இருந்தா? சிவபெருமான். சிவபெருமானோ? ஓகே. அங்க யார் இருந்தாங்கன்னா அம்மையாரும் அவரும் மட்டும்தான் இருந்தாங்க. நினைச்சா மறுநாள் என்ன பண்ணலாம்? கோட்டை அழிச்சுக்கமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாங்கெல்லாம் சின்ன வயசுல சத்தியத்தை மீறினா என்ன பண்ணுவோம்? சத்தியத்தை மீறி என்ன சாமி பண்ணுவோம்? எனக்கு ஞாபகம் இருக்கா? சத்தியம் பண்ணிடுவோம். சத்தியத்தை நம்ம மீறிட்டா என்ன பண்ணுவோம்? வானத்துக்கு பாலூத்தி, பூமிக்கு பாலூத்தி, பூமியை 2ஆ பொளந்து ஒரு சில சாங்கியம் எல்லாம் பண்ணுவோம். நான் எங்க 80s கிட்ட நினைக்கிறேன். 80s கிட்ட அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா சத்தியத்தை மீறிட்டா தப்பு இல்ல அப்படின்னு ஒரு இருக்கு. அந்த மாதிரி எத்தனையோ தடவை வானத்துக்கு பூமிக்கு பாலெல்லாம் ஊத்தி இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி அயல் அறியாம யாருக்குமே செஞ்ச தவத்துல இவர் என்ன நினைச்சாரு? கொஞ்ச நாள் கிடையாது, 18 வயசுல சத்தியம் செய்து கொடுத்த உயவனாரு. இப்ப வயசு எத்தனை? 65-70 ஆயிப்போச்சு. சாமி வருவாருன்றதுக்காகவா அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தவத்துல இருந்தாரு? சாமி வருவாருன்ற எண்ணம் இல்லவே இல்லை. சாமி வருவாரா மாட்டாரான்னு கூட தெரியாது. அப்போ சாமி வருவாரு, நமக்கு இளமையை திருப்பி தருவாருன்ற எண்ணத்திலேயா அவர் தவம் செஞ்சுட்டு இருந்தாரு? ஆனா நம்ம எல்லாம் பண்ணுவோம்ல, ஒரு வில்வ மாலை போட்ட உடனே என்ன பண்ணுவோம்? வில்வ மாலை எல்லாம் போட்டுருங்க, பிரதோஷத்துக்கு பாலெல்லாம் ஊத்திருங்க, உனக்கு அங்கவஸ்திரம் எல்லாம் சாத்திருங்க, உன் கோயிலுக்கெல்லாம் நடந்து வந்துருங்க, உனக்கு கண்ணே தெரியல, எதுவுமே நான் ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது சொல்றோமா இல்லையா? ஆனா இறைவனை கடிந்து கொள்ளாமல் முழுவதுமாக எந்த எதிர்பார்ப்புமா, கண்ணப்பனா எனக்கு தெரியுமா? இன்னொரு கண்ணை வச்சா அவன் பிடிச்சிருவான், கையை பிடிச்சிருவான். அவன் கையை பிடிச்சு நில்லு கண்ணப்பான்னு சொல்லுவான்னு தெரியுமா? அவன் நடுங்கிட்டான். யாரு? பெருமான் நடுங்கிட்டான். அடா படுபாவி, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு. ஆக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சிவபெருமானுக்கு உடலாலும் மனதாலும் செய்கின்ற தவத்துக்கு பேர் என்ன தவம்? உண்மை தவம். அந்த உண்மை தவத்துல நிக்கணும். நானு என்ன கவனிங்கள ஒரு நிமிஷம், நீங்க எல்லாம் ஆன் பண்ணாதான் அட்லீஸ்ட் ஒரு இந்த இது பேஜ் ஃபில் ஆகணும். அப்பதான் நான் ஆரம்பிப்பேன். ஆமா, இந்த பேஜ் ஃபில் ஆகணும், இல்லாட்டா நான் ஆரம்பிக்கவே மாட்டேன். என்ன இது போங்காட்டமா இருக்கு? நீங்க எல்லாம் அடிக்கடி நீங்க முடிச்சுட்டு உங்க வேலையை பாப்பீங்களா? நாங்க சாமி சொல்றோம், முக்கியமான செய்தி கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும், எல்லாரும் இங்க வந்துதான் ஆச்சு. முக்கியமா நிறைஞ்சிருச்சு, சபை நிறைஞ்சிருச்சு, போதும். இதுக்கு மேல தேவை என்னன்னா, பாத்தீங்களா, உங்களை பார்த்தோன்னே மறந்துட்டேன். உங்களை பார்த்தோன்னே மறந்துடுவேன் நான் முதல்ல. சாமி என்னன்னு சொல்லுங்க சாமி. எங்க உண்மை தவம் அங்க இல்ல, ஒரு போங்கோ, நீங்க ஏதோ போங்கோன்னு சொன்னீங்க. இல்ல போங்காட்டம் அது இல்ல. சரி,
இப்போ உங்களை எதுக்காக நான் ஆன் பண்ண சொன்னேன்றதையும் மறந்துட்டேன்னா உங்களை எனக்கு தெரியல. இப்போ முக்கியமான செய்தி என்னன்னா, இப்போ திருநீலகண்டத்து குயவனாரை பத்தி சொல்லும் போது அப்படியே பேசணும். திருநீலகண்ட குயவனாரை பத்தி நாயன்மார்களை பத்தி எல்லாம் சொன்னோம்ல, உண்மை தவத்தை பத்தி பேசணும். இப்படியாடா ஆனது மறந்துடுவாங்க. இன்னொரு கண்ணை எடுக்கும் போது ஆமா, அதையும் தாண்டி 65 வயசு 65 வயசு வரைக்கும் அவர் அப்படி இருந்ததுக்கு காரணம் வந்து சிவன் வருவாருன்றதாலயா அப்படின்னு சொல்ல வந்தீங்க. ஆமா, பெருமான் வருவாருன்ற நம்பிக்கையில அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்க வந்து இருக்கல. பெருமான் வந்துருவாங்கன்னு எதுக்கு முக்கியமா ஏதோ இன்னைக்கு அதைத்தான் சொல்லணும், அந்த கருவை தான் சுமந்து வந்தேன். இப்படிதான் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்கய்யா. நம்ம எல்லாரும் பலனை எதிர்பார்த்துதான் எல்லாரும் பண்றாங்க இப்ப இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னீங்க. சரி ஓகே ஒண்ணும் இல்ல நம்ம கொண்டு வந்துடலாம். பெருமான் சொன்னீங்க. இல்ல அதெல்லாம் இல்ல. சரி விட்டுறலாம். சரி அதை விட்டுருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப முக்கியமான செய்தி என்னன்னா, உங்களை பாக்குறதா எனக்கு முக்கியமான செய்தி. அதை விட எனக்கு என்ன முக்கியமான செய்தி பாத்துட்டேன், அது போதும். இப்போ நம்மளுடைய உண்மை தவம், உண்மை சரியை தவம், உண்மை கிரியை தவம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த தவத்தின் மூலமாக பெருமான் தருகின்ற அந்த அதுதான் அழிவில்லாததுன்னு சொல்றோம். நீங்க மற்ற இறைவன் இப்ப நம்ம பெருமானுக்கு நமக்கு தர்றான்ல அழிவில்லாத அந்த தவம் தர்றான் இல்லையா? நம்ம வந்து ஒரு மலர் போட்டிருந்தாலும் அதுக்கு வந்து நமக்கு வந்து அருள் தர்றான், எல்லாத்துக்குமே தரான் இல்லையா? அவன் எப்ப அவனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, பெருமானுடைய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுட்டு போயிட்டீங்களா, அவ்வளவுதான். டைத்துக்கு அதிகமா எடுத்தா அம்மா சொல்லிடுவாங்க, இன்னும் 3 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்குவேன், அதுக்கு மேல எடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. 3 நிமிஷம் தான். என்னன்னா, இப்போ மற்றைய கடவுள் இருக்காங்கல்ல, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். மற்றைய கடவுளர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அந்த சாமி இந்த சாமி எல்லா சாமியும் இருக்கு இல்லையா? மற்றைய சமயம் இருக்கு இல்லையா? மற்றைய சமயம் சில சமயம் என்ன சொல்லுது, இங்க பாரு சாமியோடைய படைச்சிட்டார், ஏன் படைச்சா எதுக்கு படைச்சாலும் எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது, அதனால படைச்சிட்டார், நீ நல்லது பண்ணா எங்க போவ? நல்லது பண்ணா சொர்க்கத்துக்கு போவேன். தப்பு பண்ணா அவ்வளவுதான், முடிஞ்சா. இதுதான் மற்றைய சமயம் செய்யுது. நான் சொல்லக்கூடிய சமயம் வந்து ரொம்ப உயர்ந்த சமயம்னு உலகளாவிய வளர்ந்த சமயம். அந்த சமயம் பேரை நான் சொல்ல மாட்டேன், ஆனா உங்களுக்கு நல்லா கிளீனா தெரியும். அந்த சமயம் என்ன சொல்லுதுன்னா, எங்க சாமி உன்னைய படைச்சிருவாரு, படைச்சதுக்கு அப்புறம் திரும்ப வருவாரு, வர்றப்போ உங்களுக்கு வந்து நீங்க ஒண்ணு நரகத்துல இருப்ப, இல்லாட்டி சொர்க்கத்துல இருப்ப. நான் என்ன சொல்றேன், ஏதோ தெரியாதனமா தப்பு பண்ணிருச்சு, இப்ப நரகத்துல போட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டா, அது வாழ்நாள் பூரா நரகத்திலேயே தான் கடந்து சாகுன்ட்டாங்க. எப்படி அது வாழ்நாள் பூரா நரகத்திலே கடந்து சாகுன்ட்டாங்க. இது வாழ்நாள் பூரா சொர்க்கத்துல கடந்து ஜாலி பண்ணுட்டாங்க. என்ன அப்படி பார்த்தா ஒரு கெஸ் சொல்லுங்களேன், நம்ம இருக்கோம்ல, எவ்வளவு பேர் நரகத்துக்கு போவோம்? ஒரு பெர்சன்டேஜ் சொல்லுங்க, ஒரு பெர்சன்டேஜ் நீங்களே ஒரு கெஸ் பண்ணி 100% எவ்வளவு பேர் நரகத்துக்கு போவோம், எவ்வளவு பேர் சொர்க்கத்துக்கு போவோம்? ஒரு கெஸ்ல நீங்க சொல்லுங்களேன், சும்மா ஒரு கெஸ். ஐயா சிவனடிக்கு தான் சார் போவோம், சிவனடிக்கு தான் போவோம். இல்ல நான் சொல்றேன் அந்த கூற்றின்படி ஜென்ரலா நீ செஞ்ச நல்லதுக்கு நான் உனக்கு நாமம் போடுறேன், செஞ்ச கெட்டதுக்கு உனக்கு சொர்க்கம் மன்னிக்கணும் 75% நரகம் தாங்கய்யா, 25% சொர்க்கம். பரவாயில்லையே, பிரேமாமா நல்லவங்க நினைக்கிறேன். அவங்க பாக்குற ஆளுங்க எல்லாம் 25% நல்லவங்க. 1% தான் போவீங்க எனக்கு தெரிஞ்சு. எனக்கு 1% தான். எப்படியோ இல்ல, என்ன சொல்றேன், நடக்கிற விஷயத்தையும் சொல்லணுங்கய்யா. இப்ப நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா 75% ஆன்மாக்கள் எதுக்குள்ளதான் இருக்கும், நரகத்துல இருக்கும். 25% சொர்க்கத்துல இருக்கும். சாமி பாப்பாரு, நீ சாகு நீ வா அப்படின்னு கூட்டு போவார். இந்த சாமி தான் பெரிய சாமின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம அப்ப என்ன பண்ணுவோம் தெரியுமா, தப்பு பண்ணிட்டியா அடுத்த சான்ஸ், தப்பு பண்ணிட்டியா இன்னொரு சான்ஸ், தப்பு பண்ணிட்டியா இன்னொரு சான்ஸ்,
திரும்பி எப்ப பார்த்தாலும் என் பின்னாடி வந்து வேற வேலையே இல்லையா உனக்கு, வேற வேலையே இல்லையா, நான் தான் தப்பு பண்றேன்னு தெரிஞ்சிருச்சு, தேரவே மாட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. என்னடா ஆச்சுன்னா, நீ எப்ப நல்லா வருவ வரைக்கும் உனக்கு சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லக்கூடிய நம்ம சாமி கருணையாளனா ஒரே தடவை தான் வெட்டு 1 துண்டு 2, தப்பு பண்ணா உனக்கு தூக்கி போட்டுற ஃபெயிலு இல்ல பாஸ். நீ பாஸ் ஆகுற வரைக்கும் உனக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டே இருப்பேன். அதுவும் எப்படி எக்ஸாம் 50 மார்க்குக்கு பாஸ் ஆகலையா, சாமி அடுத்து என்ன பண்ணுவாரு? 45 மார்க், 30 மார்க், 20 மார்க். கடைசியில ஒரு படத்துல சொல்லுவான்ல இந்த விவேக், ஏதாவது காட்டுற அப்படின்னு உடனே காட்டுவான். காட்டினோடனே அவன் எழுதுவான், என்னடா என் பேரை தான் காட்டினேன், என் பேரை எழுதுவான் அப்படின்வான். அது மாதிரி உன் பேரை மட்டும் எழுது சாமி, உனக்கு பாஸ் போட்டுறேன்ற அளவுக்கு வந்துருவார் சாமி. நமக்கெல்லாம் அப்படிதான் இருக்காரு. நம்ம எல்லாம் இந்த கலிகாலத்துல வந்திருக்கோம் இல்லையா, கலிகாலத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா சான்ஸ், என் பேரை மட்டும் எழுதுனா, உன் பேரை மட்டும் அந்த பரிச்சை பேப்பர் எழுதி உனக்கு பாஸ் போடுற. நாம பேரை எழுதியிருக்கோம், நாம எழுதி திருவாசகத்தை எழுதி கண்ணீரால இழைத்து இழைத்து எழுதியிருக்கோம். சாமி பப்பாரு கலியுகத்துல பேரை எழுதினாலே பாஸ் போட்டுருவேன். நீங்க என்னன்னா இப்படி கண்ணீர் மல்குறீங்க, உருகுறீங்க, உடையுறீங்க. அப்ப ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான் சாமி. ஒரு பாயாசம்னா என்ன பாயாசம்? அமுதம் என்ற பாயாசம். நம்ம எல்லாருக்கும் அமுதம் என்ற பாயாசத்தை சாமி போட்டு கொடுக்கறதுக்கு தயாராக. அப்போ மற்ற சமயங்கள் இருக்கக்கூடிய பெருமானுக்கு, நம்ம பெருமான் கருணையாளன் நம்ம சொல்றோம் இல்லையா, கவனிக்கல ஒரு நிமிஷம், இதை நிறைவு சேர்ப்பேன். இந்த பெருமான் கருணையாளன் சொல்றோம்ல, எதுக்காக கருணையாளன்னா, நம்ம தவற மன்னிக்கிறனால அவன் கருணையாளன் இல்ல. அது எல்லா சாமியும் பண்ணுது இல்ல, நம்ம தவற மன்னிக்கிறனால அவன் கருணையாளன் கிடையாது. எல்லா சாமியும் எல்லா கடவுளும் தவற மன்னிக்குது. ஆனா இவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம தவற திருத்துற வரைக்கும் அவன் கூடயே உட்கார்ந்துருப்பான். நீ 0 ஆகி தவறே பண்ணாம 0 ஸ்டேட் வர வரைக்கும் உன் கூடயே தான் உட்கார்ந்துருப்பேன்னு நம்மளை மட்டுமே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க கூடியனாலதான் அவன் கருணையாளன். எத்தனை பிறவி வேணா எடு, ஆனா உன்னை இறைவனுடைய திருவடிக்கு சேர்க்காம இருக்கவே மாட்டேன். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாவும் எங்கதான் போகும்? இறைவன் திருவடிக்கு. நம்ம சமயத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எல்லாருக்கும் முக்தி உண்டு. என்ன நீ முன்னாடி போற, நான் பின்னாடி வர போறேன். நீ ஒரு 10 கோடி ஜென்மத்துக்கு முன்னாடி போயிட்ட, நான் 20 கோடி ஜென்மத்துக்கு பின்னாடி வர போறேன். அவ்வளவுதானே வித்தியாசமே தவிர நமக்கு கோடி ஜென்மம் எடுக்கிறது என்ன பெரிய விஷயமா என்ன? ஏங்க, எறும்பா பிறந்திருந்தோம்னா 30 நாள்ல ஒரு பிறவி முடிஞ்சிருச்சு. ஈசலா பிறந்தா 2 நிமிஷத்துல பிறவி முடிஞ்சிருச்சு. பட்டுப்புழுவா பிறந்திருந்தா 25. இப்படி பல பிறவிகள் எடுத்து வந்து நமக்கு பிறவிலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. கோடி பிறவி எல்லாம் இப்படின்னு எடுத்துரும். அதனால கவலைப்படாதீங்க. நீங்க என்ன பண்ணாலும் அவ வாரி அணைத்து கொள்ளுவதற்கு, அவங்கள இடுப்புல தூக்கி உட்கார வச்சதுக்கு தாய் கூட என்ன பண்ணுவான், கொஞ்ச நேரம் தான் காத்திருப்பான். பிள்ளை நான்லாம் சாமி, இது ஒரு பெரிய ஒரு விஷயம். என்னன்னா சாமி, நான் இன்னைக்கு இவ்வளவு நாள் வந்திருக்கேன்ல, வெளிநாட்டுல இருந்து வர்றோம், ஏர்போர்ட்ல இறங்க ஒரு நாள் கூட ஒரு நாதி கூட ஏர்போர்ட்ல ஒரு நாதி கூட நிக்காது ரிசீவ் பண்றதுக்கு. மதுரையில வந்தாலும் நிக்க மாட்டாங்க, சென்னைக்கு போனாலும் என்னை டிராப் பண்ண கூட வருவாங்க. நான் வர்றப்ப எவனாவது ஒருத்தர் நில்லுங்கடா, எனக்கு ரொம்ப நாள் ஆசைடா, யாராவது ஆமா நீங்க உன்னை வந்து பார்த்து எப்படி மூஞ்சி பார்க்க தானே போறோம், இங்கதானே வர போறா, வா பாத்துக்கலாம் அப்படின்னு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஒரு பிறவிலேயே அவங்களுக்கு மூஞ்சி சலிச்சு போச்சு. அவங்கள நம்ம எங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு வர்ற பிள்ளையவே பாக்குறதுக்கு வரமாட்டாங்க. ஆனா நம்ம அப்பா யார் தெரியுமா, இந்த மூஞ்சி சலிக்குமான்னு தெரியல. ஏன்டா இந்த மூஞ்சி உனக்கு சலிக்குமா, இப்படியே பார்த்துட்டே உட்கார்ந்துருக்கியே, எப்ப வரும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையாடா. எத்தனை பிறவி இது பன்றி மூஞ்சி எடுத்தாலும் அதே கருணை தான், இது நாய் மூஞ்சி எடுத்தாலும் அதே கருணை தான், இது புழு மூஞ்சி எடுத்தாலும் அதே கருணை தான், இது என்ன முகம் என்ன வடிவம் எடுத்தாலும் தன்னுடைய குழந்தைன்ற எண்ணத்தை மாத்திக்காது, அப்படியே காத்துட்டு இருப்பாரு. இவனுடைய கருணையே காத்திருப்பு தான், பெருமானுடைய கருணையே காத்திருப்பு தான். அவ்வளோ காத்திருந்து நம்மள. அதனால யாராவது உங்களுக்கு நீங்க சிவ அபராதம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா கோவம், நீங்க ரொம்ப சிவ அபராதம் பண்ணிட்டீங்க, சிவனுக்கு அபச்சாரம் பண்ணிட்டீங்க. சிவனுக்கு அபச்சாரம் பண்ணனாலதான் பிறந்திருக்கோம் முதல்ல நம்ம, இல்ல நம்ம உயிரோட இருக்கோம், உடலோட இருக்கோம்னாலே சிவ அபச்சாரம் பண்ணனாலதான்.
இவன் ஒண்ணும் கிடையாது, இவன் இன்னும் கொஞ்சம் அதிகமா அபச்சாரம் பண்றான், ஒண்ணும் இல்லை. ஆனா இவனுக்கும் உண்டு, எங்க வருவான். அதனால யாரையும் பார்த்து என்ன சொல்லிடக்கூடாது, உங்களுக்கு ஒண்ணும் தெரியல, நீங்க எங்க வர போறீங்க, உங்களுக்கு எல்லாம் சாமி முக்தியே தரமாட்டாரு, நீங்க நடு சொல்ல போனா நம்மளை விட ஃபாஸ்டா அவன் போயிடுவான். யாருக்கு தெரியும், ஒரே நாள்ல நமச்சிவாய மந்திரம் கேட்ட உடனே பல பிறவிகள்ல செஞ்ச சிவத்தவெல்லாம் ஞாபகம் வந்து நம்மளோட ஜெட் ஃபாஸ்ட்ல அவன் போய் நிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பார்த்தாலும் சுதந்திர அம்மா அழுதாங்க. அந்த மாதிரி நாங்க நினைச்சோம் சார், நாங்க தான் அழுகிறதுல பெஸ்ட்ன்னு நாங்க நினைச்சா எங்களுக்கும் ஒரு ஆப்பு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னு. இப்படி குலைந்து அழுக முடியும். இதுல எந்த இடத்துலயும் அம்மா எப்படி கம்பீரமா பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா சுகந்தி அம்மா நார்மலா பேசுறப்பவே அவ்வளோ கம்பீரமா இருக்கும். ஒரு டீச்சர் அவங்க கல்லூரியோட பார்க்க அவங்க குரலே வந்து ஒரு கணீர்னு இருக்கும். அவங்களால நான் தழுதழுக்கு பேச முடியலன்னா இறைவனை எப்படி குலைத்து ஆன்மால ஏத்திருக்காங்கன்றப்போ தவம் செஞ்சிருக்கும். இன்னைக்கு சுத்தாமா அழுதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா பெருமையா இருந்தது. நான் வந்து அழுவதை, அடியா திருக்கூடத்துல அழுவதை தங்க பதக்கமாக நினைப்பேன். அதுதான் எத்தனை சொட்டு கண்ணீர் வந்திருக்கோ அத்தனை பதக்கம் இருக்கு. அடியா திருக்கூடத்துல அழணும், தப்பே இல்லை. யாரு என்ன நினைச்சிட்டு போறாங்க, என்னடா இப்படி அழுற ஆம்பளை பையன், என்ன வேணா நினைச்சுக்க. எங்க அப்பனுக்காக அலறதுக்கு இந்த பிறவியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னா போதும். அப்போ இந்த கண்ணீர், அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா சிவபெருமானுடைய கருணையை நினைச்சிட்டா அவனை விட்டு போகிறதுக்கு மனசு வருமா? அந்த தவத்தை விட்டு மனசு வருமா? அவன் நம்மளை விட்டு பிரியாம இருக்கான். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் என்ன பண்ணுங்க, குரங்கு பக்தி நாய் பக்தின்னு சொல்லுவாங்க. பாத்துருக்கீங்க? குரங்குல நம்ம பிடிச்சுக்கணும், நாய்னா அது கவிக்கணும். பாத்துக்கிறீங்களா? அது நிறைய சொல்லுவாங்கல்ல கவிக்கணும். சிவபெருமான்ட்ட என்ன பக்தி பண்ணணும்னு சொன்னா, எந்த பக்தி, பூனை பக்தி, குரங்கு பக்தி, எந்த பக்தி பண்ணணும்னு சொன்னா நம்ம என்ன பக்தி பண்ணணும்? பூனை பக்தி நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க என்ன பண்ணாலும் உங்களை வாயில கவிக்கிட்டே தான் அவன் தெரிய போறான். அவன் தான் நம்ம மேல பக்தி பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் நம்ம மேல பக்தி பண்ணி நம்மளை கவிக்கிட்டு இருக்கான். நீங்க சாமி கும்பிடுங்க, கும்பிடாதீங்க, கோயிலுக்கு போங்க, போகாதீங்க, திருவாசகம் படிங்க, படிக்காதீங்க, நல்லது செய்யுங்க, செய்யாதீங்க. ஆனா அவன் உங்களை கவ்விக்கிட்டேதான் இருப்பான். அவன் உங்களை பிடிச்சுக்கிட்டேதான் இருப்பான். நீங்க அவனை பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்பேற்பட்ட கருணையாளனை நினைப்பதற்கும் அவனை வணங்குவதற்கும் அவன் கருணையை ஒரு கணம் புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு இந்த பிறவில வாய்ப்பு கிடைச்சிருக்கின்ற அந்த நினைப்பே நமக்கு அழிவில்லா ஆனந்தம். அப்போ நம்மளுடைய தவம் இப்ப என்ன தவமா மாறிடுச்சு? நமக்கெல்லாம் இப்போ நம்மெல்லாம் எந்த தவமும் பண்றது இல்ல. அவனை 24 மணி நினைச்சுக்கிட்டு இருந்தா போதும்பா சாமி. இப்ப நான் அம்மா சொன்ன மாதிரி, கலாவதி அம்மா சொன்ன மாதிரி, நான்லாம் இப்பெல்லாம் செய்ய பாமாலை பூமாலை அவ்வளவுதான். அதுக்கு மேலாம் பெருசாலாம் நான் பெருசா எடுத்துக்கல. பெருமாள் நினைச்சுக்கிட்டே இருக்கோம். எங்க போனாலும் அவனுடைய உணர்வு, ஐயோ வந்துகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டீங்க. ஐயோ இப்ப இருப்பானோ, இப்ப உங்க உட்கார்ந்து இருப்பானோ. அவனோடு ஒரு நாள்னு ஒரு கான்டெஸ்ட் வச்சோம், ஞாபகம் இருக்கா? அவனோடு ஒரு நாள்னு கான்டெஸ்ட் வச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? புதிய அடியார்களுக்கு எல்லாம் தெரியாது, பழைய அடியார்களுக்கு தெரியும். நாங்க என்ன பண்ணோம், ஒரு நாள் காலையில எந்திரிச்சிருந்து சாயங்காலம் வரைக்கும் சிவபெருமான் கூட இருக்காருன்ற பாவனை வச்சுக்கிட்டு நீங்க அப்படியே சுத்தணும்னு சொன்னோம். அன்னைக்கு அடியார்களுக்கு எல்லாம் பெருமாள் கொடுத்த காட்சி இருக்கு, ஆகா எங்களுக்கு எல்லாம் சத்தம் கேட்டுச்சு. அவன் சிலம்பொலியும் அவன் கையில வச்சுக்கிற சூளத்தை அப்படி கீழே அப்படி டம்முன்னு ஊண்டிட்டு வர சத்தம் இருக்கு இல்லையா? அந்த சத்தம் கேட்டு அவன் கழுத்துல அப்படியே ருத்ராட்ச மாலையெல்லாம் அப்படி அங்கிட்டு அலைகிறப்போ ருத்ராட்ச உரசுற சத்தம், அவன் கேசம் அலைகிற சத்தம், கங்கை சரசரசரன்னு தெளிக்கிற சத்தம், நாகம் இசைக்கிற சத்தம்னு காரைக்கால் அம்மையார் என்ன மாதிரி சத்தங்கள்லாம் கேட்டாங்களோ அது அவனோடு ஒரு நாள்னு நாங்க காஃபி வித் டிடி மாதிரி காஃபி வித் சாமின்னு சொல்லி நாங்க ஃபுல்லா சாமி கூடயே ஒரு நாள் டிராவல் பண்ணோம். அது ஒரு பெரிய ஒரு கதை. சரி, என்ன சொல்ல வரேன்னா, அழிவில்லாதது சிவத்தவம் தான். நீங்க மற்ற சாமிக்கு செய்யற தவம் இருக்குல்ல, மற்ற சாமிக்கு செய்யற தவம்லாம் அழிகின்ற தவம். ஏன் 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 மற்ற சாமிக்கு தெய்வம் சிவன் ஒருத்தர் தான் எல்லாத்தையும் பெருசு. நம்ம ஒரு பேங்க்ல போடுறது எதுக்காக? சேஃப்டிக்காக போடுறோம்ல. பேங்க்ல போறதுக்கே சேஃப்டிக்காக லாக்கர் எல்லாம் நகை வைக்கிறது சேஃப்டி. பேங்கையே கொள்ளையடிச்சு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் பேங்கே எடுத்து மூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. யூஎஸ்ல எல்லாம் பேங்க் எடுத்து மூடுறது ரொம்ப சர்வசாதாரணம். பாத்தீங்களா, பேங்க் எடுத்து மூடு. அது மாதிரி எந்த சாமி அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட்ல நம்ம காசு போட்டுறோமோ அந்த சாமி ஒரு நாள் என்ன பண்ணிடும், அக்கௌண்ட பேங்க க்ளோஸ் பண்ணிடும். ஏன்னா அந்த சாமியே க்ளோஸ் ஆயிடும். அந்த சாமியே க்ளோஸ் ஆகிறப்ப அதை வச்சுக்கிற பேங்க் அக்கௌண்ட்டும் க்ளோஸ் ஆயிடும். அதனால அந்த அக்கௌண்ட்ல போட்டது ஒரு நாள் 0 ஆயிடும்.
அது இறந்து போயிடும். ஆனா சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் பிறப்பு இல்ல, இறப்பு இல்ல, அவன் பிறவா இரவா யாக்கை பெரியோன். அதனால அவன் மேல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, ஷேர் மார்க்கெட் தான் சொல்லித்தரேன். ஷேர் மார்க்கெட்ல யாரு எந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணா அதிகமான ப்ராஃபிட் வரும். நீங்க எல்லாரும் ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்களான்னு தெரியல, நானும் இல்ல. ஷேர் மார்க்கெட் நமக்கு இல்ல. ஷேர் மார்க்கெட் யாருன்னா, நம்ம இங்க வரிசையா நிற்பாங்க. மகாலட்சுமி காட்டும் சாமி, மகாலட்சுமி நிக்கிறேன் பாரு, கையில குடங்குடமா காசு கொட்டுறேன் பாத்துக்கா, என்கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணி. திருப்பதி ஏழுமலையா நிப்பாரு, இங்கிட்டு பார்த்தா சாய்பாபா நிப்பாரு, அங்கிட்டு பார்த்தா ஏசுநாதர் நிப்பாரு, இங்கிட்டு பார்த்தா இன்னொரு சாமி, வரிசையா எல்லாரும் நிப்பாங்க. நம்ம அப்படியே அட போட அப்படி படுத்து கிடப்பாங்க. யாரும் வராதுங்க, அடே நான் நிம்மதியா இருக்கேன் படுத்து கிடப்பேன். ஆனா நாம யார் மேலதான் இன்வெஸ்ட் பண்ணோம்? அவன் திருவடி மேலதான். ஏன்னா அவன் கம்பெனி மட்டும்தான் என்ன ஆகாது, எந்த லாக்டவுன்லயும் க்ளோஸ் ஆகாது. அதனால அவனுடைய கம்பெனில நம்ம வைக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் அழிவில்லாத தவம். அதுவும் எதிர்பார்க்காம இன்னைக்கு கம்பெனி முடிஞ்சு போச்சு, நேரம் ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு, முடிச்சிடுறேன். நாம இப்போ இந்த உலகத்துல பெறுகின்ற அத்தனை இன்பமும் துன்பமும் முடிவு உண்டு. அதனால இந்த இன்ப துன்பங்களை பத்தி எடுத்துக்காதீங்க. சிவபெருமான் என்ற அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு சாமி இன்வெஸ்ட் பண்ணோம்? 25 பைசா இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. 25 பைசா. 25 பைசா என்னது? காலையில எந்திரிச்சு கைய கூப்பி எல்லா உயிர்களும் இன்பற்றிருக்க வேண்டி யாமொன்று அறியேன் பராபரமே என்று சொல்லி என்ன பண்ணோம்? மன்னிய திருவருள் மலையே போற்றி, 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 மன்னிய திருவருள் மலையே போற்றின்னு பெருமானுக்கு போற்றி 6 போற்றி சொல்லிட்டு அவ்வளவுதான். அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த நினைப்பே உங்களை எங்க கொண்டு போகும்? நீ எல்லா ஆன்மாக்களையும் பெருமானுடைய அருள்மலை பொழியணும்னு நினைச்சீங்கல்ல, அப்படி நினைக்கிறப்பவே நீங்களும் அந்த ஒரு ஆளா இருக்கீங்க. உங்க மேலையும் அந்த அருள்மலை அதிகமா பொழியுங்கிற அந்த நினைப்பை வச்சு, அந்த நினைப்பு கூட இல்ல சாமி எல்லாரும் நல்லா இருந்தா போதுன்ற அந்த நினைப்புல இருந்து பெருமானை நம்ம பூஜிப்போம். நிறைய சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க கரைந்த கரையில எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கண்டிப்பா அடுத்த அமர்வுல நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய செய்திகளை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, அடுத்த அமர்வுல நோ டாக்கிங் எதுவுமே கிடையாது. நம்ம எடுத்தவொடனே டுப்புக்கடிக்கு என்ன பதில குதிச்சிருவோம். அழிவில்லா ஆனந்த வாரி போற்றிக்குள்ளேயே போய் பண்ணிடுவோம். அதனால அதுக்குள்ளேயே எல்லாரும் சிந்திக்கலாம்னு சொல்லி, பெருமான் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. பண்ணலாமா? ஸ்டாக் மார்க்கெட் பண்ணிடலாமா? அவன் தான் இன்னைக்கு அழியாதவன். அவன் மேல எது வேணாலும் பண்ணுங்க. ஒரு இலை போட முடியுமா போட்டுருங்க, ஒரு அருகம்புல் எடுத்து போட முடியுமா போங்க. நடந்துகிட்டே இருக்கீங்க, கோயிலுக்கு போக நேரம் இல்ல, வெடுக்கிற ஒரு அருகம்புல் தெரியுதா, கையில கிளிருங்க. சாமி பார்க்க முடியல, பெருமானே இதை ஏத்துக்கன்னு அவன் நின்ன இடத்துலயே அப்படியே போடுங்க. அவன் அவ்வளோ பெரிய ஆனந்த வடிவமாக இருக்கிற பெருமான் தலை குனிஞ்சு என் தலையில விழுட்டுன்னு வந்து வளைஞ்சு எடுத்துக்குவான். அதனால உங்களுக்கு உங்க போற போக்குல பெருமானை நினைச்சு, அவன் கொடுத்ததுதான் எல்லாம். ஆனா அவன் கொடுக்காதது ஒண்ணு இருக்கு, பெருமான் கொடுக்காதது ஒண்ணு இருக்கு. என்னன்னா கண்ணீர் மட்டும் அவன் கொடுக்காது. அவன் கொடுக்கல நம்மளுக்கு. நம்ம அன்புனால வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அது தான்ற முனைப்பு தான். கவலைப்படாதீங்க, அந்த இடத்துல தான் வந்தா தப்பு இல்லை. நம்மளுடைய முனைப்புல, நம்முடைய சொந்த ஆன்மாவினுடைய அறிவுல கலந்து இவன் தான் உயர்ந்தவன், இவனை விட உயர்ந்தவன்ல, இவன்கிட்ட அன்பு செய்யணும்னு நினைக்கிறப்பவே கண்கள்ல நீர் பெருக்குது இல்லையா? அந்த கண்ணீர் மட்டும்தான் அவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரிட்டர்னே. வேற எது கொடுத்தாலும் அவன் பொருள் தான், வேற எது கொடுத்தாலும் அவன் பொருள் தான். அதனால அழுதால் உன்னை பெறலாமே, இதைத்தான் நம்ம பரிசையா சொல்றோம். அன்போட இருங்க. 500 இல்ல 5000 அமர்வு வந்தாலும் அடியேன் சொல்ற ஒரே வார்த்தை, அன்புல நில்லுங்க, அறத்துல நில்லுங்க, கண்கள்ல நீர் பெருக்குங்க. இது 3 தான் தாரக மந்திரம். இதையே டிசைனா எப்படி நம்ம கடலமாவை எடுத்து வட்டமா சுத்தினா ஜாங்கிரி, நீளமா போட்டா இது மைசூர் பாக்குன்ற மாதிரி ஒரே டிஷ்ஷை மாத்தி மாத்தி போட போறோம். பாவம் அதையும் நம்பி ஏமாந்து எங்க அடியார்கள் வாங்கிட்டு போறாங்க. ஒரு டிஷ் தான், ஒரே எண்ணெய் தான், ஒரே நெய் தான், ஒரே சக்கரை தான். ஆனா டைமென்ஷன் வேற வேறையா இருக்கு, அவ்வளவுதான் தவிர. ஆனா அதனுடைய சுவையும் வேறதான் இருக்குன்றனால அடியார்கள் திருவடி வணங்குறேன். அதனால இன்றைய செய்தி என்னன்னா, இறைவன் என்பவனுடைய தவம், இறைவனுக்காக வைக்கின்ற தவம். இறைவன் தவத்துல இருக்கானா, நம்ம தவத்துல இருக்கமா? நம்ம அடியன் எல்லாரும் இறைவன் நமக்காக தவத்துல வைக்கணும்னு சிவபெருமான் தான் நம்ம மேல தவத்துல இருக்கான். நம்ம அந்த ஆன்மாவை எப்படினாச்சும்
நான் தூக்கி கொண்டு போய் என் திருவடிக்குள்ள கொண்டு போய் வச்சிருவேன், அழிவில்லா ஆனந்தத்தை தரப்போறேன்னு அவன் தூக்கி வச்சிருக்கான். அவன் தான் தவத்துல இருக்கான். அந்த தவத்துல ஜாயின் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். நாம புதுசா தவம் பண்ண தேவையில்லை. அவன் தவத்துல ஜாயின் பண்ணா போதும். மன்னிக்கணும் அம்மா, மன்னிக்கணும். நானு இது ஆடி தபசு பாத்துருக்கீங்களா? ஆடி தபசு கோமதி அம்மா மாங்காட்டு கோயில்ல அவ தவம் பண்றது பாத்துருக்கீங்களா? நூசி நுனையில பஞ்சமா அக்னிக்கு அடியில அப்படி கையை தூக்கி தவம் பண்ணுவா. நான் கோயிலுக்கு போவேன், ஆடி தபசுல அப்படிதான் அம்மா ஒத்த கால் நுனியில உட்காந்து கையை தூக்கி தவம் பண்ணிட்டு இருப்பா. அதை பார்ப்பேன். ஐயா, அண்ட கோடிக்கெல்லாம் தலைவியா இருக்கக்கூடிய அன்னை பராசக்தியே உன்னை அடையிறதுக்காக பஞ்சமா அக்னிக்கு முன்னாடி ஊசி முனையில ஒற்றை கால்ல பெருவிரல்ல ஊண்டி நின்று கைகளை தூக்கி கண்ணியை மல்க தவம் செஞ்சிட்டு இருக்காளே. உனக்கு சரி பாதியா இருக்கிற அம்பாலே இப்படி தவம் பண்றாளே, நாங்கெல்லாம் எவ்வளவு தவம் பண்ணணும்பா, நாங்க உன்னை எப்படி தவம் பண்ணணும்பான்னு சொன்னா அவன் சொல்லுவான், அப்பன் சொல்லுவான், என்ன சொல்லுவான், அமெரிக்காவுக்கு போகணும்னா IELTS எழுதணும், எக்ஸாம் எழுதணும், விசா கிளியர் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். தவம் பண்றா பாருங்க. இப்படி எல்லாம் எல்லாம் கிளியர் பண்ணணும். நல்லா கவனிங்க. அம்மாவும் அப்பாவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அமெரிக்கா போறோம், என்ன பண்ணோம், நிறைய எக்ஸாம் கிளியர் பண்ணோம், நிறைய இன்டர்வியூ கிளியர் பண்ணோம், எல்லாம் பண்ணணும். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை இன்டர்வியூ எழுதணுமா, IELTS எக்ஸாம் எழுதணுமா, வேற ஏதாவது எக்ஸாம் எழுதணுமா, இல்ல இன்டர்வியூ பார்க்கணுமா? எதுவும் தேவையில்லை. விசா தேவையா? பிறந்த உடனே இவங்க 2 பேத்துக்கு என்ன கிடைக்காது, சிட்டிசன்ஷிப் கிடைக்காது. ஆனா பிறந்துச்சுல ஒரு குழந்தை, அதுக்கு சிட்டிசன்ஷிப். அது போல அன்னை பராசக்தி அவனுடைய மனைவி, அவ தவம் செய்யணும். ஆனா நாம் பிள்ளை, நான் ஏன் தவம் செய்யணும்? அவனுக்கு பிள்ளையா இருக்கிறதே தவம் தான். நாம பஞ்சமா அக்னிக்கு முன்னாடி தவம் செய்ய தேவையில்லை. நாம அவனுக்கு பிள்ளையா இருந்தாலே போதும். அவ வேணா தவம் பண்ணிட்டோம் அவங்க ஹஸ்பண்ட கல்யாணம் முடிக்கிறதுக்கு. ஆனா எனக்கு எங்க அம்மா அப்பா, அதனால நான் என்ன தவமும் செய்ய தேவையில்லை. ஜாலியா உட்காந்துட்டு இவன் தான் எங்க அம்மா அப்பா, அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அப்படின்னு அவனை கண்ணீர் பெருக்க பாடினாலே போதும். அவனுக்கு எந்த விதமான இன்டர்வியூ, விசா ப்ராசஸ், IELTS எக்ஸாம் எதுவுமே இல்லாம சிட்டிசன்ஷிப் அவனுக்கு தான் கிடைக்கும். அது போல நாம எல்லாருக்கும் நமக்கு பெருமானுடைய திருவடி நீழல் கிடைத்தே தீரும், அழிவில்லா ஆனந்தம் நமக்கு கிடைத்தே தீரும் அப்படிங்கிறதுல. ஆனா அவளை அம்மையாவையும் அவங்க 2 பேரையும் அம்மை அப்பறா நீங்க நினைச்சாலே போதும் அப்படிங்கிற செய்தியை சொல்லி இந்த அளவுல அடியை நிறைவு செய்கின்றேன். 501வது அமர்வு அழிவில்லா ஆனந்தம் வாரி போற்றி அப்படிங்கிறதுலே தொங்கிட்டு இருக்கு. அடுத்த அமர்வுல இன்னும் விரிச்சு பார்க்கலாம்னு சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் அடியேன் பல்காலம் வீழ்ந்து வணங்கி மகிழ்ந்து தொழுகின்றேன். எனக்கு வார்த்தைகளே இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் அடிய நினைக்கல. ஆனா எனக்கு ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, எங்க அடியார்கள் எல்லாம் பார்க்கணும், எங்க அடியார்கள் எல்லாம் பார்க்கணும், அவங்க திருவடியை வணங்கணும், சந்திராம்மா திருவடியை வணங்கணும், ரஞ்சிதாமணி அம்மா திருவடியை வணங்கணும். அதுல அடியனுக்கு அவ்வளவு ஆனந்தம் இருக்கு. புஷ்பா அம்மா திருவடியா இருக்கணும், கலாவதி அம்மா திருவடி, கவிதா அம்மா திருவடி, எல்லா அடியார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியன் பல்காலம் ஏற்றி பணியணும். மீனாட்சி அம்மா திருவடி, அவங்க எல்லாம் எல்லாரும் எனக்கு வார்த்தைகளே. நான் ஏன் சொல்றேன்னா, இது ஒண்ணுதான் அடியன் எதிர்பார்த்தேன். ஆனா அடியார்கள் வாழ்வுல இத்தனை விஷயம் நடந்திருக்குன்னு நீங்க சொல்றப்பதான் அடியனுக்கு தெரியுதுன்றனால இன்னும் தொடர்ந்து பயணிப்போம். ஒண்ணு உறுதி சாமி, ஒண்ணு உறுதி, நாம சொக்க தங்கமா மாறி அவ நம்மளை அள்ளி எடுத்து மாணிக்க வாசகரும் திரும்பி பார்த்தா என்ன, நம்மள ராகிங் பண்ணுவாங்க எல்லாரும். யார் ராகிங் பண்ணுவாங்க? மாணிக்க வாசகரும் காரைக்காலம். நீங்க புதுசா வந்திருக்கீங்க, அதனால எங்க அப்பா அவனுடைய திருவடிக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொல்லி நம்மளை சுத்தி நின்று எல்லாரும் எங்க ஒரு திருவாசகம் பாடு பார்க்கலாம், எங்க ஒரு தேவாரம் பாடு பார்க்கலாம், எங்க ஒரு திருப்புகழ் பாடு பார்க்கலாம், எங்க சாமிக்காக ஒரு நடனம் பண்ணு பார்க்கலான்னு நம்மள 63 நாயன்மார்களும் நம்முடைய பெருமாவுடைய பூதகணங்களும் நம்மளை ராகிங் பண்ற நாள் ஒரு நாள் வரத்தான் போகுது என்று சொல்லி பெருமிதத்தோடு அவன் திருவடியை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருப்போம் என்று சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் பல்காலம் வீழ்ந்து வணங்கி இந்த அமர்வினை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம். அம்மா நிறைவு பாடம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மணி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம்
மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருடைய தாமரைகளை சென்னிமேல் சுற்றி வணங்குகிறேன். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. ஒரே ஒரு செய்தி, பெருமான் ஏன் கருணையாளன், இது ஒரு செய்திக்கு மட்டும் யாராவது ஒருத்தவங்க அவன் பெருமான் ஏன் கருணையாளன், இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ண யாராச்சும்? நம்ம எப்படியாவது நம்ம எப்ப அவர் திருவடியை நினைக்கிறார் இல்லையா, கருணையா நம்ம எப்ப அவர் திருவடியை செய்யறோம்ன்றதுனால நம்ம பின்னாடியே கூட இருப்பாருங்க. உயிர்கள் மேல் ஒரே வார்த்தை சிவனடியாரின் கருணையாளுங்கய்யா. ராஜேஸ்வரி அம்மா, நம்ம ஆன்மாவுக்கு சொந்தக்காரன். கருணையாளன், காத்திருப்பினாலே அவன் கருணையாளன். அந்த வார்த்தை மறந்துருந்த. காத்திருப்புனா அவனை மாதிரி யாரும் காத்துக்க முடியாது, யாருமே காத்துக்க. எல்லா ஆன்மாவும் உள்ள போற வரைக்கும் அவன் வெளியிலேயே நின்று ஆடிட்டு இருப்பான். எல்லா ஆன்மாவும் உள்ள அவனுடைய காத்திருப்பு தான் அவன் கருணையினுடைய ரகசியமே. அவன் மறக்கிறான், நம்மளை மறைக்கிறான், நம்மளை எடுத்துக்கூடாங்க. அவன் எவன்டா பண்ணாலும் நமக்காக காத்திருப்பான், நமக்காக டைம் கொடுத்து காத்திருப்பான். ஓகேவா? அப்ப சிவபெருமான் ஏன் கருணையாளன்னா அவனுடைய மிகப்பெரிய காத்திருப்பு, மிகப்பெரிய காத்திருப்பு. எவ்வளவு நாள் காத்திருக்கான் நம்மளுக்காக? எவ்வளவு நாள் காத்திருக்கான்? ஒரு நாளா, 2 நாளா? எத்தனை கோடி யுகங்கள்னு சொல்ல முடியாது. இன்னும் எத்தனை கோடி யுகங்கள் ஆகும்னு தெரியாது. அதுக்காக பெருமானுடைய கருணையாளன் என்பது அவனுடைய காத்திருப்பு என்பதை மறந்து விடக்கூடாதுன்றதுக்காகத்தான் அடி அந்த கேள்வி எழுப்புறேன். நிறைவு செய்யலாம். அடிக்கடி அடியார்கள் ஏற்கனவே பேசிட்டனால நிறைவு செய்யறோம். அடியார்கள் இருந்து போகலாம். நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வே ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். ஆகவே அடியவர் பெருமக்கள் எல்லாருக்கும் அடியனுடைய திருடி வணக்கங்கள். நீங்க வராம இந்த சபை நிறையவே நிறையாது. ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளை எதிர்பார்த்து ஒரு ஆன்மா எங்கேயோ ஒரு மூலையில காத்திருக்கும்னு நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய தொண்டன், உங்க திருவடிக்கு தொண்டு செய்ய வந்த தொண்டன் இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில உங்களுடைய திருமுக தரிசனத்துக்காகவும் உங்க திருவடிக்காகவும் காத்திருப்பான்னு தெரிஞ்சா நீங்க இந்த அமர்வு கண்டிப்பா விடமாட்டீங்க, கண்டிப்பா வருவீங்க. உங்க எல்லாருடைய திருவடியும் அடைய நிலை நினைந்து வணங்குகின்றேன். கண்டிப்பா சனிக்கிழமை அமர்வு. சாமி இன்னைக்கு இருக்குதுங்களா சாமி? சனிக்கிழமை இருக்குங்க. சனிக்கிழமை ஐயா நாளைக்கு வந்து உமாமாங்கய்யா, உமாமா வந்து 4 தலத்தை பத்தி பாடல் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. நம்ம இவர் வந்து ஐயா வந்து விளக்கம் பாடல் பாடுறாருங்கய்யா, குமார் ஐயா. பத்திரிக்கை போட்டிருக்கேன். 6:30 அம்மா வந்து 6:30 மணிக்கு ஆரம்பங்கய்யா. 6:30 மத்த ஒவ்வொரு வாட்டி 7 மணிக்கு தான் ஆரம்பம். நாளைக்கு மட்டும் 6:30 மணிக்கு ஆரம்பம். நாளைக்கு வந்துருங்க எல்லாரும். உமாமா வந்து திருப்புகழ் உமாமா வர்றாங்க. அவங்க அவ்வளவு தெரிஞ்ச ஒரு பெரிய அருளாளர் வர்றாங்க. அதனால அதையும் நீங்க எல்லாரும் வந்து இருந்து கேட்டுட்டு போகும். நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்தா மட்டும் போதும், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க வேற எதுவுமே செய்ய தேவையில்லை. நீங்க வந்தா மட்டும் போதும். வாங்க, நல்லபடியா பெருமான அனுபவிச்சுட்டு போங்க. அதுதான் நம்ம சொல்றது. அதனால அடியார்கள் எல்லாம் வந்து அருள் செய்யணும்னு சொல்லி திருவடி கேட்டுக்கிறேன். மறக்காம புதன்கிழமை வாங்க, முக்கியமான செய்திகள் பல இருக்கு, அது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை செய்யலாம். சிவசிவ ரொம்ப மகிழ்ச்சி சுவாமி. அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கோங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய நம.